Hi everyone. So today we are going to the next topic, general organic chemistry. So this is a one short video in which we discuss about the terms that we have came across up to now. So general organic chemistry very simple chapter and idhula vanditu nama organic chemistry oda basics general organic chemistry enna adoda basic principles adula basic principles adoda reactions enna just general terms and basic. So first in the top nama enna topics cover panna porona introduction to organic chemistry, bond fission we know about bonds. We talk about bonds and bond fission, bond formation, etc. So on the bond fission, at the reaction intermediates, attacking reagents, electron displacement effects, inductive effect and its application, electromeric effect, resonance, mesomeric effect and the organic reactions and their types. So we know about a number of organic reactions. அதுக்கு ஒவ்வொரு ரியாக்ஷன் நேம் சொல்லுவோம். அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அதோட டைப்ஸ் என்ன, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா த காம்பவுண்ட்ஸ் விச் கண்டைன் கார்பன் அஸ் த மேஜர் ப்ராடக்ட். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னும் போது இட் கண்டைன் கார்பன் அஸ் த மேஜர் ப்ராடக்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட் அண்ட் along with hydrogen. So carbon kuda hydrogen kandipa irukanum. Other than hydrogen we can have nitrogen, oxygen, sulfur indha madri elements vandittu irukkalam. So these are called organic compounds. Organic chemistry அப்படின்றது என்னன்னா the branch that deals with carbon and its compound. So organic compounds ன்றது carbon and its compound. Organic chemistry ன்றது the branch of chemistry that deals with carbon based compounds, carbon and its compounds. Okay, so catenation and tetravalency of carbon. So you know about this very well. Catenation அப்படின்றது the ability of carbon to bond with itself. So கார்பன் வந்துட்டு அது கூடயே பாண்ட் பண்ணிக்கிறதுக்கான டெண்டன்சி நம்ம கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டெட்ராவேலன்சி அப்படின்றது கார்பனோட பேலன்ஸ் ஷெல்லில் பார்த்தோன்னா 4 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம மீன் பண்ண டெட்ராவேலண்ட். வேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோன்னா 6. நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 1s2 2s2 2p2 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வேலன்ஸ் ஷெல். ஸோ இந்த ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதை மீன் பண்ணுறது தான் இந்த டெட்ராவேலண்ட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை இந்த மாதிரி எழுதணும்னா 288 கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 24னு வரும். ஸோ திஸ் இஸ் த டெட்ராவேலன்சி. Okay, so tetravalency is the number of electrons, that is 4 electrons are in the valence shell. That mean the tetravalency of carbon. Okay, இப்போ கார்பன் வந்துட்டு எது கூட பாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கார்பன் கேன் பாண்ட் வித் இட் செல்ஃப். கார்பன் வந்துட்டு கார்பனோட பாண்ட் பண்ணிக்க முடியும். அது 4 பாண்ட்ஸ், அதாவது கார்பனால் 4 பாண்ட்ஸ் மேக் பண்ண முடியும். அது கார்பன் கூடயா இருக்கலாம், இல்லை வேறு எந்த எலிமெண்ட்ஸ் கூடயானா இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனும் பாண்ட் பண்ணிக்க முடியும். கார்பனும் ஹைட்ரஜனும் பாண்ட் பண்ண முடியும். கார்பனும் ஆக்சிஜனும் பாண்ட் பண்ண முடியும். கார்பன் கேன் மேக் டபுள் பாண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் பாண்ட்ஸ் வித் கார்பன். ஓகே, ஸோ கார்பன் பாண்ட்ஸ் வித் அதர் கார்பன் இன் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ். ஸோ 3 பாண்ட்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இது வந்து சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். And carbon can make bond with sulfur, at the phosphorus and also nitrogen. Okay, nitrogen kuda single bond possible, double bond possible and triple bond also possible. Okay, adhe madri sulfur kuda single bond possible, double bond also possible. ஆக்சிஜனோடய அதே மாதிரி தான், ஆக்சிஜன் டபுள் பாண்ட்,
ட்ரிபிள் பாண்ட். ஹைட்ரஜன் கூட ஒரே ஒரு பாண்ட் தான், ஏன்னா ஹைட்ரஜன்ட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு இல்லையா. ஸோ வந்து ஒரு பாண்ட் மட்டும்தான் ஹைட்ரஜன் கூட மேக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சிக்மா அண்ட் பை பாண்டிங். ஸோ சிக்மா அண்ட் பை பாண்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பாண்ட், அதாவது இந்த மாதிரி சிக்மாவில் பார்த்தோம் அப்படின்னா சிக்மா பை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பாண்ட் ஃபார்மேஷன், பாண்ட்ஸுக்கு நம்ம சொல்லக்கூடிய நேம்ஸ் தான். அதில் எப்படி எதனால அந்த நேமிங் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா we have not two types, 3 types of orbital, 4 types of orbitals, sp d f. உங்களுக்கு வந்துட்டு ஆர்கானிக்ல d வராது, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து d வராது. இதை வந்து நீங்கள் இன்ஆர்கானிக்கில் தான் டி அண்ட் எஃப் பிளாக் வந்து நீங்கள் யூ ஸ்டடி இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நாட் இன் ஆர்கானிக். ஆர்கானிக்கில் உங்களுக்கு எஸ் பி, நாட் அபவுட் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக், பட் யூ ஸ்டடி அபவுட் எஸ் ஆர்பிட்டல் அண்ட் பி ஆர்பிட்டல். ஓகே, டிஎஃப் வந்துட்டு டிஎஃப் ஆர்பிட்டல்ஸ் பற்றிட்டு நீங்கள் அங்கே தான் படிப்பீங்க, நாட் ஹியர். ஸோ இதில் எஸ் அண்ட் பி ஆர்பிட்டல்ஸ் மட்டும்தான். ஸோ எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால்ஸ் இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. எஸ்ஸுக்கும் நடக்கிறது ஒரு சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எஸ்பிக்கு நடுவில் நடக்கிறது சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். அதாவது திஸ் இஸ் ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்பிங். இது வந்து ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்பிங்னு சொல்லுவோம். இது லேட்ரல் ஓவர்லாப்பிங்னு சொல்லுவோம். இந்தது இதுவும் ஹெட் டு ஹெட் தான், பட் ஆனால் இட் இன்வால்வ்ஸ் பி ஆர்பிட்டல்ஸ், ரெண்டுமே பி ஆர்பிட்டல்ஸ். ஸோ வி கால் இட் அஸ் பை பாண்ட்ஸ். இது வந்து பிபி ஓவர்லாப்பிங் விச் ஃபார்ம்ஸ் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சிங்கிள் பாண்டை சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போது கார்பன் சிங்கிள் பாண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே சிக்மா. ஓகே, கார்பன் டபுள் பாண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு சிக்மா ஒரு பை, ஒரு சிக்மாவுக்கு ஒரு பை இருக்குது, மீதம் இருக்க இந்த ரெண்டும் சிக்மா தான். ஓகே, அடுத்து ட்ரிபிள் பாண்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரிபிள் பாண்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு சிக்மா ரெண்டு பை. ஓகே, ஸோ இந்த சைடு ஒரு எஸ்எஸ் ஆர் எஸ்பி ஓவர்லாப்பிங், இங்கே ஒரு எஸ்எஸ் ஆர் எஸ்பி ஓவர்லாப்பிங், அண்ட் இங்கே ரெண்டு பி ஓவர்லாப்பிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் சிக்மா அண்ட் பை பாண்டிங் ஆஃப் கார்பன். அடுத்து ஹைபிரிடைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் ஹைபிரிடைசேஷனுக்குன்னு தனியாகவே வீடியோ இருக்குது. ஸோ யூ கேன் ரெஃபர் தட். இது வந்து சிம்பிளாக சொல்ல போகிறது தான். ஓகே, ஹைபிரிடைசேஷன் உங்களுக்கு புரியலை, இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் தட். ஸோ ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹைபிரிடைசேஷனுக்கு மீனிங் பார்த்தோன்னா மிக்சிங். ஸோ இட் இன்வால்வ்ஸ் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். அப்போ ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ்னால் என்ன? mixing of orbitals. We are going to mix the orbitals. ஒரு ஆர்பிட்டாலை வச்சுட்டு நம்ம வந்து bond formation பண்ணுறோம் அப்படின்றது இல்லை. It involves mixing of orbitals. Okay, ஸோ அந்த மிக்சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு sp3 sp2 இந்த மாதிரி சொல்லுவோம். இது எல்லாமே தனித்தனி கிடையாது, ஒவ்வொரு ஆர்பிட்டலுக்கு we are giving a name, sp3 sp2 sp இந்த மாதிரி. சாரி orbitals, that is the hybridization there. அந்த மிக்சிங்னால வர நேம் தான் sp sp2 sp3ன்றதுலாம். ஓகே, ஸோ sp-ல பார்த்தோம் அப்படின்னா we know that percentage of s character இங்கே வந்துட்டு ஓகே 100/2. 100ன்றது டோட்டல், அதாவது இந்த டோட்டலாக இருக்கிற ஆர்பிட்டால்ஸ்க்கு. ஸோ 100/2 அப்படின்றது ரெண்டு ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டு ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறனால we are giving by 2. ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we get 50%. ஸோ எஸ்ஸோட பர்சன்டேஜ் வந்துட்டு 50. எஸ் வந்து 50% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போது we are going to mix 1 s ஆர்பிட்டால் and 1 p ஆர்பிட்டால். ஓகே, ஸோ இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது தான் நம்மளுக்கு இந்த sp ஆர்பிட்டால்.
ஓகே, ஸோ திஸ் இஸ் அ sp ஆர்பிட்டால். இதில் ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட் வந்துட்டு இருக்கும், ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட். அண்ட் பை பாண்ட் சிக்மா பாண்ட் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2 சிக்மா பாண்ட், இது ஒன்று இது ஒன்று, 2 சிக்மா பாண்ட் அண்ட் 2 பை பாண்ட் வந்துட்டு இருக்கும். அப்புறம் இதோட பாண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இட் இஸ் 180 டிகிரி லீனியர் மாலிகுலாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு சிங்கிள் பாண்டும் இந்த சைடு 3 டபுள் பாண்ட் சாரி 3 பாண்டும் இருக்கிற மாதிரி, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இந்த சைடு 3 பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற மாதிரி we should assume. அதாவது 180 டிகிரியில் இருக்கணும் sp ஹைப்ரிடைஸ்டாக இருந்தால். sp2 ஹைப்ரிடைஸ்ட் அப்படின்னு sp2 ஹைப்ரிடைசேஷன்றத மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் அதே தான். ஆனால் இங்கே வந்து 3 ஆர்பிட்டல்ஸ், ஒரு s 2 p வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ எஸ்ஸோட கேரக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா 100/3 3 ஆர்பிட்டல்ஸ் மொத்தம் இருக்குது. ஸோ 100/3 இட் கிவ்ஸ் அரௌண்ட் 33.333%. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இஸ் 3, ஒரு s 2 p, we get like this. ஸோ இதில் வந்துட்டு இது சிக்மா இது சிக்மா இது சிக்மா, ஸோ 3 சிக்மா ஒரு பை. அதே மாதிரி சிங்கிள் பாண்ட் வந்துட்டு மூணு சிங்கிள் பாண்டு ஒரு டபுள் பாண்ட், சாரி 2 தான், சாரி 2 சிங்கிள் பாண்ட் 2 சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்ட். நான் பை சிக்மா வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ 2 சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்டு. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ட்ரையாகோனல் பிளேனார். ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ட்ரையாகோனல் பிளேனார் அண்ட் பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 109.5 டிகிரி இருக்கணும். இங்கே வந்து 180 டிகிரி சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும், மாலிகுல் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், 180 டிகிரி பாண்ட் ஆங்கிள் இருக்கணும். இங்கே வந்துட்டு இது வந்து ட்ரையாகோனல் பிளேனாராக இருக்கணும், 109.5 டிகிரி பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு இருக்கணும். ஓகே, அடுத்து sp3 வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, 100/4 ஈக்குவல் டு 25%. எஸோட கேரக்டர் வந்துட்டு 25% இருக்கும். ஸோ 4 ஆர்பிட்டால்ஸ், ஒரு s 4 p. ஸோ இது இந்த மாதிரி தான் அந்த ஆர்பிட்டல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ we get 4 single bonds, 0 double bonds or 0 triple bonds, and also we get 4 sigma bonds, 0 pi bonds. ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டெட்ராஹெட்ரல் அண்ட் பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 120 டிகிரி. பாண்ட் ஆங்கிள் இஸ் 120 டிகிரி. அண்ட் இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா the s character increases, electronegativity will increase and also acidity will increase. So the sp is more electronegative and acidic. அடுத்து sp2 வந்துட்டு அதை விட கம்மியாக இருக்கும், அடுத்து sp3 வந்துட்டு ரொம்ப கம்மி. acidity also same order. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபைடாக ட்ரிபிள் பாண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்மா 2 பை இருக்கும். அந்த பாண்டில் ஒரு சிக்மா 2 பை, ஒரு சிக்மா 2 பை இருக்கும். டபுள் பாண்டுன்னு பார்த்தோன்னா ஒரு சிக்மா ஒரு பை. ஸோ இதை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம், இந்த சைடு வர 2யோ இல்லை இங்கே வர 1யோ சொல்லலை. அடுத்து சிங்கிள் பாண்டில் வந்துட்டு ஒரு சிக்மா 0 பை. ஓகே, அடுத்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் இன் பென்சாயிக் ஆசிட். ஸோ ஆன்சர் இருக்குது, யூ கேன் செக் இட் அவுட். அடுத்து கோவலண்ட் பாண்ட் ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாண்ட் ஃபிஷன் இஸ் த ஃபினாமினன் ஆஃப் பிரேக்கிங். ஒரு பாண்டை வந்துட்டு நம்ம வந்து உடைக்கிறோம், அந்த ஃபினாமினன் ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா பாண்ட் ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஹியர் கோவலண்ட் பாண்ட் கேன் பி broken in 2 ways. ஸோ நம்ம வந்து கோவலண்ட் பாண்ட் அப்படின்றது ஷேரிங், அதாவது கோவலண்ட் பாண்ட் யூ நோ தட் இப்போ கார்பன்ட்டு வந்து ஒரு 4 எலக்ட்ரான் இருக்குது, வேலன்ஸில் 4 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன்ட்டு ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக கொடுக்கவும் முடியாது, அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக எடுத்துக்கவும் முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஷேர் பண்ணிக்கிறது 2 எலக்ட்ரானையும். அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலமாக வர பாண்ட்ஸ் தான் நம்ம வந்து கோவலண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் இருக்குது. ஒன்று ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன். ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு எலக்ட்ரான், அதாவது ஒவ்வொரு ஆட்டமுக்கு பாண்டில் உள்ள ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கிடைக்கணும். இப்போ ரெண்டு பேர் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் இப்போது உங்கள்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் அதை 2 ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறீங்க, ஒரு பேக்கில் ஒன்றா போட்டு வச்சுருக்கிறீங்க. அதை நீங்கள் பிரிச்சுக்கும் போது ஆளுக்கு ஒன்று வரணும் இல்லையா, ஆளுக்கு ஒன்று வரணும். இதுதான் ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன். ஆளுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன். இல்லை உங்கள் ஃப்ரெண்டு உங்களை அடித்து தள்ளிட்டு 2 ஆப்பிளையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஹெட்ரோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன். ஓகே, ஸோ ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன் எலக்ட்ரான் வந்துட்டு ஒவ்வொரு ஆட்டமுக்கும் பாண்டில் உள்ள ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்துட்டு வந்துடும். ஹெட்டரோலிட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு ஆட்டமே எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களை விட உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பசியில் இருக்கிறான், அவனுக்கு வந்து இப்போ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அப்போது அவன் வந்து அந்த 2 ஆப்பிளையும் எடுத்துக்கிட்டான். ஸோ அந்த பசி அப்படின்றது என்னென்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ உங்களை விட அவனுக்கு பசி அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் அவன் எடுத்துக்கிட்டான். அந்த பசின்றது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன தெரியுது, ஒரு ஆட்டமுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டம் பாண்டில் உள்ள 2 எலக்ட்ரானையும் எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஹியர் எக்ஸாம்பிள் இஸ் MN ஒரு மாலிக்யூல் இருக்குது. இந்த பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது. இது உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பசிக்கிறனால 2 ஆப்பிள் அவன் எடுத்துக்கிட்டான், அவனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஹி கெட் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, நீங்கள் கொடுத்துட்டனால உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்டு பாண்ட் ஃபிஷன். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோலிட்டிக் அப்படின்றது 2 பேருக்குமே ஈக்குவல் ஷேரிங் இருக்கணும், ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். ஹெட்டரோலிட்டிக்கில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டுமே அது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு போயிடும். ஓகே, ஓகே, அடுத்து இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹோமோலிட்டிக் ஹெட்டரோலிட்டிக்கான டிஃபரன்ஸ் வந்துட்டு சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் அண்ட் சிமெட்ரிக்கல் பிரேக்கிங். ஸோ சிமெட்ரிக்கல் அப்படின்றது இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படி இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, and we call this species as radicals. Okay, this species are called free radicals with a single electron. ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீசிஸை நம்ம வந்துட்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்டரோலிட்டிக்ல பார்த்தோம் அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் பிரேக்கிங், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கெட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது ரொம்ப பசியாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே போயிடுது, ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் சம்திங் எல்லாமே போயிடுது. இது வந்து ஹெட்டரோலிட்டிக். ஹோமோலிட்டிக் அடுத்து பார்த்தோன்னா நியூட்ரல் ஸ்பீசிஸ் free radical or formed having unpaired electron. So unpaired electron உள்ள species வந்துட்டு கிடைக்கும் இங்கே. heterolyticல பார்த்தோன்னா charged species. So we are getting charged species, cation and anion அது produce ஆகுது. favored by high temperature or H mu or R2O2. So peroxide இந்த இது வந்துட்டு எந்த கண்டிஷனில் பண்ண முடியும்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கணும், ஆர் சன்லைட் இருக்கணும், ஆர் பெராக்சைடு இருக்கணும். இது மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன் வந்துட்டு ஃபேவர் ஆகும். இது வந்துட்டு போலார் சால்வெண்ட், எனி போலார் சால்வெண்ட் யூஸ் பண்ணனால இந்த ரியாக்ஷன் ஃபேவர். சிங்கிள் ஹெட் ஆரோ ஆர் ஃபிஷ் ஹூக் ஆரோ, இங்கே வந்து டபுள் ஹெடட் ஆரோ இஸ் யூஸ்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ நான் போடும்போதே பார்த்துருக்கணும், இந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் இங்கே, ஏன்னா இட் டினோட்ஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான். ஸோ இந்த ஃபிஷ் ஹூக் ஆரோ வந்து ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் டினோட் பண்ணும். இங்கே நம்ம வந்து டபுள் ஆரோ போடுறது வந்து டபுள் ஹெடட் ஆரோ போடுறது வந்து 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகே, ஸோ அடுத்த ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்றது there are 3 types of intermediates: carbocation, carbanion and the radical carbon free radical. So these are the 3 types of intermediate. அது என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். unstable short lived species, unstable, note the point, unstable short lived species formed during the course of a reaction which are finally converted into product. So unstable
ஷார்ட் லிவிங் ஸ்பீசிஸ். அதுக்கான லைஃப் ஸ்பேன் வந்துட்டு கம்மி தான். அது ஃபார்ம் ஆன நிமிஷம் கன்வெர்ட் ஆகிடும், ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ தே ஆர் கால்ட் அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா ஹை எனர்ஜி. இதுக்குரிய எனர்ஜி பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். ஹை எனர்ஜி வந்துட்டு அதிகமாக இருக்கும், லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருக்கும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது வந்து ப்ராடக்டாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த இன்டர்மீடியேட்கான டெஃபினிஷன் இது. ஸோ அன்ஸ்டேபிள் ஷார்ட் லிவ்டு ஸ்பீசிஸ். அடுத்து கேட்டையான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கேட்டையான் கார்போ கேட்டையான்றது C+, கார்பன் கேரிங் பாசிட்டிவ் சார்ஜ். கார்பானியான்றது கார்பன் கேரிங் போத் எலக்ட்ரான். ஸோ இங்கே வந்து C- சொல்லலாம், ஆர் C போட்டு 2 டாட், அதாவது 2 புள்ளி வைக்கணும். அப்போ தான் இது வந்து கார்போ கேட்டையான் அப்படின்னு சொல்லிட்டு கார்பானியான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இட் டினோட்ஸ் ஆனியான். அடுத்து கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்றது கார்பன் கேரிங் 1 எலக்ட்ரான். ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் வச்சிருக்க ஸ்பீசிஸ் வச்சிருக்க கார்பன் பேர் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். பிகாஸ் இந்த ஃப்ரீன்றது அந்த ஃப்ரீ எலக்ட்ரானை சொல்கிறது. அடுத்து கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலை பற்றி சொன்னோம் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் sp2 பிகாஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, மற்றது எல்லாமே பாண்டில் இருக்குது அப்படின்னும் போது இட் கெட் sp2 ஹைபிரிடைசேஷன். ஓகே, ஜியாமெட்ரி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ட்ரைகோனல் பிளேனார். sp2 அப்படின்ற போது we get ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் த ஆர்பிட்டல், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் CF3க்கு மட்டும் டியூ டு இட்ஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஃப்ளூரினோட ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டினால இட் கெட்ஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்னு பார்த்தோம் அப்படின்னா +I எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ் கேன் காஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். +I எஃபெக்ட்னா என்ன, ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ், இதெல்லாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ +I எஃபெக்ட் இருக்கணும், ரெசனன்ஸ் இருக்கணும், ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருந்துச்சுன்னா அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதில் வந்துட்டு எதுக்கு வந்து மோர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்சைல் டியூ டு ரெசனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன். அடுத்து அல்லைலுக்கு ஆல்சோ சேம் ரெசனன்ஸ். அடுத்து டெர்ஷரி, செகண்டரி அண்ட் தென் பிரைமரி. அடுத்து கார்போ கேட்டையான்ஸ்னு பார்த்தோன்னா C+க்கும் sp2 ஹைபிரிடைசேஷன். இதுக்கான ஸ்ட்ரக்சர் ஆஸ் யூஷுவல் ட்ரைகோனல் பிளேனார். ஸ்டெபிலிட்டி வந்துட்டு பார்த்தோன்னா இங்கே +M ஆல் ப்ளஸ் எஃபெக்ட்ஸ், +I +M, ரெசனன்ஸ், அரோமேட்டிசிட்டி, இது எல்லாமே வந்துட்டு இதோட ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரோபீலியம், அடுத்து பென்சைல், அல்லைல், டெர்ஷரி, செகண்டரி அண்ட் தென் பிரைமரி. நெக்ஸ்ட் கார்பானியான்னு பார்த்தோன்னா sp3ஆகவும் இருக்கலாம், ஒரு sp2ஆகவும் இருக்கலாம். ஜியாமெட்ரி வந்துட்டு பிரமிடல் அண்ட் ட்ரைகோனல் பிளேனார். ஏன்னா இதில் வந்துட்டு 2 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கிறனால. ஸ்டெபிலிட்டிங்க வந்து எல்லாமே மைனஸ் எஃபெக்ட்ஸ், -I -M, ரெசனன்ஸ், அரோமேட்டிசிட்டி கேன் காஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ், cause an increase in stability of carbanions. First one benzyl, allyl, sp2, that is vinyl, and then methyl carbo anion at the primary, secondary, tertiary. Okay, அடுத்து attacking reagents அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா the species that attacks a substrate to form product during the course of a reaction. So attacking reagent அப்படின்றது reactant-ஓட react பண்ற அந்த substance. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம substrate யூஸ் பண்ணியிருக்கோம். the substrate அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். the species that attacks the substrate கூட react பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம அட்டாக்கிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எலக்ட்ரோஃபைல், இன்னொன்று வந்து நியூக்ளியோஃபைல்.
இந்த எலக்ட்ரோஃபைல் அப்படின்றது எலக்ட்ரான் லவ்விங்காக இருக்கும். அது வந்து எலக்ட்ரான் லவ்விங், தட் இஸ் இட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அதுக்கிட்ட எலக்ட்ரான் இருக்காது. ஸோ தட் இஸ் எலக்ட்ரான் லவ்விங். அதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு தேவை. அதே மாதிரி நியூக்ளியோஃபைல்ஸ்ன்றது நியூக்ளியஸ் லவ்விங், அதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ் லவ்விங் ஸ்பீசிஸ். ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் லவ்விங் ஸ்பீசிஸ், தட் இஸ் எலக்ட்ரான்ஸ். பாசிட்டிவ் சார்ஜ்டு அயான். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளதாக இருக்கும், லைக் H+ கார்போகேட்டயான்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பாசிட்டிவாக இருந்தால் தானே நெகட்டிவை போய் அட்ராக்ட் பண்ண முடியும். அட்ராக்ட் பண்ணி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி ப்ராடக்ட் வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. இது போயிட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜையோ இல்லை எலக்ட்ரானையோ போயிட்டு அட்டாக் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஃபார்மேஷனில் கொண்டு வந்து நிப்பாட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகூல்ஸ். ஸோ தீஸ் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகூல்ஸ் லைக் BF3, AlCl3, FeCl3. அடுத்து molecules with back and d orbitals. Back and d orbitals in the sense they are also electron deficient. அந்த back and d orbitals electrons வந்து இல்லை அப்படின்ற ரீசனால தான் அது எலக்ட்ரோஃபைல்ஸாக இருக்குது, எலக்ட்ரான்ஸை தேடி போகுது. எக்ஸாம்பிள் SnCl2, SbCl3, PbCl2. ஓகே, nucleophiles அப்படின்றது positive charge loving species. They are negative in nature, that is the anion H-, X- and carbanions. The molecules with a lone pair. So lone pair வந்துட்டு இருக்கணும். நான் சொன்னேன்ல இதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் பாசிட்டிவ் சார்ஜை அட்டாக் பண்ணும். ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னா அட்டாக்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்பீசிஸ். நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னா இட் அட்டாக்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் species, and இதன் மூலமா we get product. Okay, and இது மூலமா we get the products. We get the product from this. அடுத்து nucleophilicity அப்படின்னா என்னன்னா, the term nucleophilicity means the ability of a nucleophile to donate an electron pair to a carbocation or electrophile is termed as nucleophilicity. So ability of a nucleophile, so அந்த எலக்ட்ரானை டொனேட் பண்றதுக்கான எபிலிட்டி. ஓகே, ஸோ to a positive charge or electrophile. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, nucleophile plus electrophile gives the product. ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்று சேர்ந்தால் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகே, இங்கேருந்து நியூக்ளியோஃபைலேருந்து 2 எலக்ட்ரான் போகணும். அந்த போகக்கூடிய டெண்டன்சி தான் நியூக்ளியோஃபிலிசிட்டி. அடுத்து எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா there are 2 types, permanent and temporary. ஸோ permanent எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோன்னா அதில் வந்து 4 எஃபெக்ட்ஸ் இருக்குது, இண்டக்டோ, மீசோமெரிக், ரெசனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லிட்டு. டெம்பரரியில் ஒன்றே தான் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஸோ we are going to discuss about these 5. ஸோ ஃபஸ்ட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட். பெர்மனன்ட் எஃபெக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அலாங் த கார்பன் செயின் டியூ டு த டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த ஆட்டம் ஆர் குரூப்ஸ் அட்டாச் டு த கார்பன் செயின். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பை த நேம் எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட். எலக்ட்ரான்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட், எலக்ட்ரான்ஸ் வந்து மொபிலிட்டி, அது வந்து மூவ் ஆகிறனால வர்ற எஃபெக்ட்ஸ் தான் இந்த 5 எஃபெக்ட்ஸும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் along the carbon chainல மூவ் ஆகுது due to the difference in electronegativity. அதாவது நம்ம கார்பன் கூட பாண்ட் ஆயிருக்கிற ஆட்டம்ஸோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பொறுத்து இந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு.
ஓகே. ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு குளோரின் இருக்குது, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். குளோரின் இஸ் அன் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அப்படின்றப்ப இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இது வந்து இழுத்துக்க தான் பார்க்கும். இந்த மாதிரி இந்த வாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸை இது இழுத்துக்க பார்க்கும். அப்போ இது என்ன பண்ணும்? இது இங்கேருந்து இழுக்குமா? அப்படியே ஒன்றா ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இழுத்துட்டே வரும். ஸோ டியூ டு தட் இட் கெட்ஸ் அ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், நாட் கம்ப்ளீட் நெகட்டிவ் சார்ஜ். கம்ப்ளீட்டாக இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அது வந்து எடுத்துக்கல, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிறது. ஸோ திஸ் இஸ் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இட் கெட்ஸ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். இது எப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற ஆப்பில் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து நான் தர்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில், அவங்க வந்து வாங்குற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் கொடுக்குற மைண்ட் செட்டில், ரெண்டு ஆப்பிளுமே கொடுக்குற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் partial negative and partial positive charge. ஸோ இது வந்து partial negative, இங்கே வந்து partial positive வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே டெல்டா டேஷ் ப்ளஸ், டெல்டா டேஷ் ப்ளஸ்ன்றது இதை விட இங்கே கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா டியூ டு த டிஸ்டன்ஸ், as we move from chlorine to this side, இந்த பக்கம் வர அந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு கம்மியாகிட்டே வரும். ஏன் அப்படின்னா டியூ டு டிஸ்டன்ஸ். இப்படி போக போக டிக்ரீஸ் இன் டெல்டா பாசிட்டிவிட்டி, decrease in delta positive due to distance. டிஸ்டன்ஸ் அதிகமாகறனால இந்த குளோரினால் அவ்வளோ எஃபெக்டிவாக இந்த எலக்ட்ரான்ஸை அது பக்கமாக இழுத்துக்க முடியாது. ஸோ அதனால் இந்த வாக்கில் வரும்போது இந்த பக்கமாக வர நம்மளுக்கு அந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே அதை விட கம்மியாக இருக்கும், இங்கே ரொம்ப கம்மி, அடுத்து இங்கே கம்மியாக இருக்கும். ஓகே, அடுத்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட், இட் இஸ் அ வீக் எஃபெக்ட் as the shift of pi electrons is partial. ஸோ partial அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். we are going to shift the electrons are shifted partially. partial தான் ஷிஃப்ட் ஆகுது, not completely. partial shift not completely. Partial shift not completely. At the electron shifts towards more electron negative atom or group. So electron negative atom in the sense halogens, oxygen, nitrogen also. At the groups அப்படின்னும் போது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பு, ஆசிட் குளோரைட் குரூப்பு, இந்த மாதிரி குரூப்ஸ், கார்பனைல் குரூப்ஸ் இருக்கிற இடத்துல அங்கே வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த டைரக்ஷன்ஸில் எலக்ட்ரான் வந்துட்டு மூவ் ஆகும். இட் diminishes after third carbon. ஸோ தேர்ட் கார்பனுக்கு அப்புறமா it diminishes. It decreases with the distance from electronegative group. So as the distance increases, inductive effect decreases. Plus I effect groups அப்படினு பார்த்தனா, இந்த plus I effect groupsல என்னவா இருக்கும்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருக்கும். ஓகே, ஸோ அப்போதானே ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வரும்போது நம்ம வந்து டொனேட் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். ஏன் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் பண்ணணும், இட் ஷுட் ஈஸிலி டொனேட் த எலக்ட்ரான்ஸ். டொனேட் இன் த சென்ஸ் பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிற அளவுக்கு இட் ஷுட் டொனேட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ சப்ஸ்டன்ஸ் விச் அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ் வித் லெஸ் பவர் தேன் ஹைட்ரஜன். Order of strength is, first one is methylene group, at amine, oxygen, COO, at the tertiary
and then tertiary carbon and secondary carbon, primary carbon, methyl, tritium, deuterium and hydrogen. So this will be the order. All alkyl groups are plus I groups. Inductive effect அப்படினு சொல்லி எடுத்துட்டோம்னா plus I effect இருக்கு minus I effect இருக்கு. So we discussed plus I. Next minus I பார்த்தோம் அப்படினா the minus I அப்படின்றது electron withdrawing group. Electron withdrawing group அப்படினும்போது it should attract the electron towards it. It should இது வந்துட்டு electrons வந்து அது பக்கமா தான் இழுத்துக்க பார்க்கணும், ஈஸியா கொடுக்க கூடாது. So substance which attract electrons with more power than hydrogen. So hydrogen விட அதிக பவர் இருக்கணும். electrons attract பண்றதுல hydrogen விட அதிக பவர் இருக்கிறத வந்து நம்ம வந்து minus I groups or electron withdrawing groups னு சொல்லுவோம். order of strength பார்த்தோம்னா NF3, tertiary amine, அடுத்து SR2 அதாவது sulfur compounds, அடுத்து ammonia, nitrate, cyanide, aldehyde, alcohol, fluorine, bromine, iodine, esters, alcohol, acetylene, amine, benzene, phenyl group and hydrogen. At last hydrogen. Next application of inductive effect. Inductive effect oda applications engana acidity, carboxylic acids oda acidic strength வந்துட்டு determine பண்றதுக்காண்டி இங்க plus I group plus I effect வந்துட்டு இதாகுது. Okay, acidity is directly proportional to the minus I effect and inversely proportional to plus I effect. So plus I group இருக்கு அப்படினா அங்க acidity decrease ஆகும், minus I group இருந்துச்சுனா அங்க acidity will increase. So இங்க பார்த்தோம் அப்படினா this is the carboxylic acid. So carboxylic acid இருக்கு, இந்த R group இருந்துச்சு அப்படினும்போது R group இருக்கு அப்படினா அங்க acidity will decrease. Okay, so R group ஓட plus I effect நால acidity வந்துட்டு decrease ஆகுது. So இதோட அசிடிட்டிக்கான ரீசன், கார்பாக்சிலிக் ஆசிடோட அசிடிட்டிக்கான ரீசன் என்னன்னா இந்த ரெசனன்ஸ், COOல இருக்கிற அந்த ரெசனன்ஸ். ஸோ இந்த ஆக்சிஜன் மேலே டிசோசியேட் ஆனதுக்கு அப்புறமா இது H+ தனியாக போயிடும், இங்கே COO- மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் மேலே போயிடும். ஸோ வி கெட் லைக் திஸ். ஸோ இதுலேருந்து என்ன மீனிங் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே வந்து ரெசனேட் ஆகிட்டே இருக்குது, இந்த ரெண்டு ஆக்சிஜனுக்கு நடுவில் எலக்ட்ரான் வந்துட்டு ரெசனேட் ஆகிட்டே இருக்குன்னு மீனிங், ரெசனேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இட் கெட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் பிட்வீன் தீஸ் டூ ஆக்சிஜன். ஸோ இது வந்து ரெசனன்ஸ் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் அசிடிட்டி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். அடுத்து இங்கே இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் 2 கார்பன், அதாவது 2 ஆல்கைல் குரூப் இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ R group increase ஆச்சுன்னா acidity decrease ஆகும். So 1 is more acidic, B is more acidic, and then A, அடுத்து D, அடுத்து C. So this will be the order. So acidic strength of carboxylic acid minus A effect இருந்துச்சு அப்படின்னும் போது we get high acidic strength. Acidity will increase in the presence of minus I group, like fluorine. So fluorine இருக்கும்போது உங்களுக்கு வந்து அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அசிடிட்டி வந்து எந்த பொசிஷன், இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்ல அந்த ஃப்ளூரின் இருக்கு அப்படின்றத வச்சும் டிசைட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளூரின் வந்துட்டு செகண்ட் பொசிஷன், இந்த கார்பனைல் கார்பன்ல இருந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கும்போது இட் இஸ் மோர் அசிடிக். இதுக்கு பக்கத்திலே இருக்கா, கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்திலே இருக்கிறனால இட்ஸ் அசிடிட்டி வில் இன்க்ரீஸ். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் செகண்ட் பிளேஸ்லேயே தான் இருக்கு. பட் ஆனால் அல்கைல் குரூப்னு பார்த்தோம்னா இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ டியூ டு த இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆர் த அல்கைல் குரூப் இட் இஸ் மோர் அசிடிக் தேன் திஸ். ஸோ A இஸ் மோர் அசிடிக் தேன் B. ஸோ அதே மாதிரி தான் we have solved this also. அடுத்து பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அமீன்ஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ ஆப்போசிட் டு அசிடிட்டி, basicity is directly proportional to plus I and inversely proportional to minus I.
okay. So R group இருக்கு அப்படின்னும் போது அங்க acidity will increase. So sorry, basicity. R group will increase the basicity. R group increases, basicity will also increase. Okay. So basic strength of amines in aqueous state அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா R வந்து CH3 இருந்துச்சு அப்படின்னா அப்போ secondary amine is more basic and primary and tertiary. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா hydrogen bonding or solvation and steric factorsனால இந்த மாதிரி வருது. ஓகே. ஸோ இப்போ R வந்துட்டு CH3 இல்லை அப்படின்னும் போது secondary, அடுத்து tertiary and then primary. So the reason for this switching of primary and tertiary is hydrogen bonding, steric factor. Stability of carbocations and free radicals னு பார்த்தோம் அப்படின்னா stability of carbocation and free radical is directly proportional to plus I. So plus I group இருந்துச்சுன்னா அங்க carbocation and free radicals ஓட stability will increase. Okay. So due to the donation of this electrons, so இந்த R groups வந்துட்டு electrons donate பண்ண இது stabilize ஆயிட்டே இருக்கும். Okay. So the stability will increase. அதுவே carbanions னு எடுத்துட்டோம்னா minus I is inversely proportional. So minus I is inversely proportional. அதாவது electron withdrawing group இருக்கணும். அப்பதான் அது வந்து more stable-ஆ இருக்கும். Next one, electromeric effect னு பார்த்தோம்னா when a reagent approaches a molecule with multiple bonds like CC double bond, CO double bond, the shared pi electrons are completely transferred to one atom. It is a temporary effect that can be observed only in the presence of a reagent. So இது வந்து ஒரு temporary effect தான். Electromeric effect is a temporary effect. ஸோ இது வந்து எதனால அரைஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி டபுள் பாண்ட்ஸ் உள்ள மாலிகூல்ஸில் ஒரு ரியேஜென்ட் வரும்போது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் டேக்கிங் பிளேஸ். ஸோ இந்த பை பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷேர் ஆகுது. அதாவது ரெண்டு ஆட்டம்ஸ்க்கும் ஷேர் ஆகுது. ஒன்று இந்த மாதிரி கார்பன் டபுள் பாண்டாக இருக்கும்போது ஒரு ரியேஜென்ட் வரும்போது இந்த மாதிரி நாட் ஷேரிங் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு. ஷேரிங் அப்படின்னா ஆளுக்கு ஒன்று வரணும். இட் இஸ் நாட் ஸோ, இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு டு ஒன் ஆஃப் த ஆட்டம். ஓகே, பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அடுத்து பிளஸ் இ எஃபெக்ட் அப்படின்றது when the pi electrons of the multiple bond are transferred to the atom to which the reagent gets attached. ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறனால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜும் இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் வருமா. ஸோ திஸ் கார்பன் வில் கெட் அ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் திஸ் கார்பன் வில் கெட் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த கார்பனுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட் என்ன H+ வந்துட்டு எடுத்துக்கிறோம். H+ அப்படின்றது எங்கே போய் அட்டாக் ஆகும்? நெகட்டிவ் சார்ஜில். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜை இது வந்து அட்ராக்ட் பண்ணாது. நெகட்டிவ் சார்ஜ் வில் அட்டாக் த பாசிட்டிவ் சார்ஜ். அதனால நான் அம்புக்குறி இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணி ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு அப்படின்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குது. தட் இஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். இட் கிரியேட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் திஸ் கார்பன். ஸோ திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இது வந்து எப்போ நடக்கும்னா ஒன்லி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ ரியேஜென்ட் இருந்தால் மட்டுமே இந்த எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். அடுத்து கார்பன் டபுள் பாண்ட் ஓல பார்த்தோம் அப்படின்னா கார்பனை விட ஆக்சிஜன் வந்துட்டு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இது வந்து எடுத்துக்கிறோம். கம்ப்ளீட்டாக ஆக்சிஜனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இட் கெட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் திஸ் கார்பன் கெட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ ஒரு H+ வரும்போது O- H+. ஸோ they two bond
bond together, so we get like this, and it is a carbocation formation. Okay, next minus I group. Minus I group la பார்த்தோம்னா reagent வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ நெகட்டிவ் சார்ஜ் அப்படினும்போது பாசிட்டிவா இருக்கிற ஆட்டம்ல வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்டாச் ஆயிக்கும். அப்போ நமக்கு இங்க மாலிக்யூல்ல நம்மளோட ப்ராடக்ட்ல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து மிச்சம் இருக்கும். ஓகே, இப்போ இதுல என்னன்னா the electrons are transferred to the atom to which the reagent does not get attached. இங்க வந்து the atom to the atom which the reagent get attached. இங்க வந்து எந்த ஆட்டம்ல reagent attach ஆகுதோ அங்கேயே தான் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். பட் ஆனா இங்க ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, எந்த எலக்ட்ரான்ல எந்த எலக்ட்ரான் கிடையாது, எந்த ஆட்டம்ல எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதோ அங்க இந்த reagent வந்து அட்டாச் ஆகாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சிசி டபுள் பாண்ட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிருந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு we get a negative charge here and a positive charge here. நம்மளோட எடுத்துக்கிற reagent வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இட் அட்டாக்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, இந்த கார்பன் மேலே. பட் ஆனால் நம்மளோட reagent அங்கே அட்டாச் ஆகலை. பட் ஆனால் இதில் எங்கே எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கோ அங்கே தான் reagent அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வி கெட் அ நெகட்டிவ் சார்ஜ் ரிமைனிங். அதே மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னாலும் இங்கே ஆக்சிஜன் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறது, இந்த நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணுது. ஸோ வி கெட் CCN பாண்ட், O மைனஸ் வந்துட்டு லெஃப்ட் அவுட் ஆயிரும். ஓகே, ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஸோ யூ ஆல் just recall this. அடுத்து resonance. Next one is resonance effect. If a molecule or ion can be represented by two or more structures, but none of the structure alone can explain the properties, then such structures are called resonating structures, and the canonical structures and this phenomenon is called resonance. So ஒரு molecule or ionic வந்துட்டு ரெண்டுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் போட முடியுது அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுட்டு, இப்போ வந்து பென்சீன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா பென்சீனுக்கு வந்துட்டு ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒன்று பாண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதோட ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுட்டு நம்ம இதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ இதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு பண்ண முடியாது. அந்த மாலிகுல் ஆர் அயானுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், அது 3, 4 இந்த மாதிரி more than 2 வந்துட்டு இருக்கலாம். So none of the structure alone can explain all its properties, then such structures are called resonating structures or canonical structures. Other name for resonating structure is canonical structure, and this phenomenon is resonance. Okay, so resonating structures ku first example benzene. So benzene சொல்லியாச்சு. அடுத்து இந்த carboxylic acid also I have discussed. அடுத்து carbonate CO3 2- பார்த்தோம் அப்படின்னா கார்பனேட்ல 2- அப்படின்னும் போது 2 ஆக்சிஜன் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் வந்துட்டு டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே மூவ் ஆச்சுன்னா இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் மேலே, ஸோ வி கெட் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் திஸ் கார்பன் அண்ட் திஸ் கார்பன் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் அந்த மாதிரி ரெசனேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரெசனன்ஸ். So this is resonance hybrid. Resonance hybrid அப்படின்றது இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு எங்கெங்கே டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கு, எங்கெங்கே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எல்லா கார்பனை சுற்றியும் மூவ் ஆகிக்கிட்டே டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை சொல்கிறது இந்த ரெசனன்ஸ் ஹைப்ரிட்ன்றது. அடுத்து இங்கே வந்தோன்னா கார்பாக்சிலிக் ஆசிடில் வந்தோன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த 2 ஆக்சிஜனுக்கு நடுவில் டீலோக்கலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து கார்பனேட்ல ஒன்று இந்த மாதிரி ஆர் இந்த மாதிரி, இந்த 2 ஆக்சிஜனுக்கு நடுவில் ஆர் இந்த 2 ஆக்சிஜனுக்கு நடுவில் நடக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து ரெசனன்ஸ் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா the difference in the energy of the most stable resonating structure and the energy of the actual
molecule. So the difference in energy, the most resonating structure, அதாவது more resonating structure actual molecule க்கும் அந்த resonating structure க்கும் நடுவுல உள்ள அந்த energy difference தான் நம்ம வந்து resonance energy அப்படினு சொல்றோம். resonance energy வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படினா அதுக்கு ஒரு stability அதிகமா இருக்கும். Okay, so C6 ஓட resonance energy வந்துட்டு 36 kilocalorie per mole. Okay, அடுத்து rules for resonance. resonance கான rules என்ன அப்படினு பார்த்தோம்னா, all resonating structure must follow Lewis octet rule. so Lewis ஓட octet rule இது வந்து follow பண்ணனும். கண்ணா பின்னான்னு bond formation இருக்கக்கூடாது. Lewis octet rule follow பண்ணி தான் இந்த bond formation இருக்கணும். இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த கார்பனை சுத்தி 4 bond, இந்த கார்பனை சுத்தி 4 bond, இத சுத்தி 4, இத சுத்தி 4. அடுத்து இங்க வந்தோம்னா இத சுத்தி 4 இருக்கு, இத சுத்தி 4, இத சுத்தி 4, இத சுத்தி ஓகே, இத சுத்தி 2 தான் இருக்கு. இன்னொரு பாண்ட் வந்து இல்ல, இன்னொரு பாண்ட் வந்து இல்ல. இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து இங்க வந்தோம்னா இத சுத்தி எதன பாண்ட், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். சாரி, இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். அப்படி இந்த மாதிரி இருக்க முடியாது, ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரே மாலிகுல்ல வந்து இருக்க முடியாது. ஸோ இது வந்து இல்லை. அடுத்து இங்கே பார்த்தோம்னா இதை சுற்றி 5 பாண்ட் இருக்கு. 5 பாண்ட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் கார்பன். ஸோ this will be the structure that follows Lewis octet rule. It is 1,3 butadiene. At the position of atoms in all resonating structures must be same. Only the electrons can move. So resonating structure la vandu paathomna electrons mattum dhaan move aganum, atom move aga koodadhu. Electrons move agala, but ana atom adoda position la fixed ah da irukanum, stationary ah appadiye da irukanum, move aga koodadhu. Okay, so ipo paathom appadina inga irundhu electrons inge varudhu. அடுத்து இங்க உள்ள எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஷிஃப்ட் ஆகும்போது அந்த கார்பன் வந்து அங்கேயே தான் இருக்கு, அந்த ஹைட்ரஜன் அங்கேயே தான் இருக்கு. பட் ஆனால் அதுக்குரிய எலக்ட்ரான்ஸ் மட்டும் டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே மூவ் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் வரும், இங்கே இருக்கிறது இங்கே மூவ் ஆகிட்டு இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இட் கெட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஹியர் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஹியர். இப்போ உல்டாவா இப்படி மூவ் ஆகுது, இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது. அப்போ இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இது இங்க மூவ் ஆகும். அப்போ இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜும் இங்க பாசிட்டிவ் சார்ஜும் வரும். ஸோ தீஸ் டூ ஆர் த பாசிபிலிட்டிஸ். ஸோ அந்த ரெண்டு தான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, next, all the resonating structures must have the same number of paired and unpaired electrons. So resonate ஆயிட்ட அப்புறம் we should have the same number of paired and unpaired electrons. All the atoms participating in resonance in a molecule must be coplanar. So it should be coplanar. It can be linear or triagonal or tetrahedral. Types of systems showing resonance. என்னென்ன சிஸ்டம் வந்து ரெசனன்ஸ் ஷோ பண்ணும் அப்படின்னா பை கான்ஜுகேட் வித் பை. ஸோ பை கான்ஜுகேஷன் இருக்கிறது இந்த மாதிரி 1,3 பியூட்டாடைன் இந்த மாதிரி பை ரெசனன்ஸ் இருக்கிறது. பென்சீன்ல இந்த மாதிரி பை ரெசனன்ஸ் இருக்கிறது, பை கான்ஜுகேஷன் இருக்கிறது ரெசனன்ஸ் வந்துட்டு காமிக்கும். ஆர் பை கான்ஜுகேட் வித் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ கார்போகேட்டன் உள்ள மாலிகூல்ஸ் இந்த மாதிரி இங்கே இந்த பாண்டோட எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னு வைங்களேன், இங்கே வந்து டபுள் பாண்ட் வரும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பன் மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒன்றுக்கு ஒன்று மாறி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டமில் அடுத்து பை கான்ஜுகேட் வித் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் தட் இஸ் கார்பானியானில் அது இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே வரணும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஒன்றுக்கு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து பை கான்ஜுகேட் வித் ஆட் எலக்ட்ரான்ஸ். ஆட் எலக்ட்ரான்ஸ் இந்த சென்ஸ் 1 3 இருக்க முடியாது, 1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி டீலோக்கலைசேஷனால
அந்த டீலோக்கலைசேஷன் தான் நம்ம வந்து கான்ஜுகேட் அப்படின்னு சொல்கிறோம். பை கான்ஜுகேட் வித் லோன் பேர் இட் வில் பி மோர் ஈஸியர். இதுவும் வந்து நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி தானே. ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துச்சுன்னா இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் அகைன் ரிவர்ஸில் நைட்ரஜன் மேலேயே போயிடும். அடுத்து பாசிட்டிவ் சார்ஜ் கான்ஜுகேட் வித் லோன் பேர். பாசிட்டிவ் சார்ஜுக்கும் லோன் பேருக்கு நடுவுலையுமே இந்த ரெசனன்ஸ் வந்து நடக்கும். இப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது இங்கே வரும்போது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் பாண்டு வந்துடும். 3 பாண்டு இருக்கிறனால ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ ஆக்சிஜன் மேலே 3 பாண்ட்ஸ் இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த சிஸ்டம்ஸ். இதில் வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பை காமனாக இருக்கும், பை சிஸ்டம். அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா கிரேட்டர் த நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் மோர் த ஸ்டெபிலிட்டி. ஸோ கோவலன்ட் பாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஷேரிங், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது தட் மாலிகுல் வில் பி மோர் ஸ்டேபிள். அடுத்து நான் போலார் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் போலார் ஸ்ட்ரக்சர்ஸ். நான் போலார் அப்படின்னும் போது there should be no positive or negative charge. Non-polar structures will be more stable than polar ones. Polar structure with more complete octet atoms are more stable than polar structures with less complete octet. So complete octet வந்துட்டு இருக்கணும், அப்பதான் அது வந்து more stable இருக்கும். அடுத்து நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கிவ்ஸ் த மோர் ஸ்டெபிலிட்டி அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவ் மேலே இருக்குது, ஒரு மாலிகுலில் நெகட்டிவ் சார்ஜ் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மேலே இருக்குது அப்படின்னும் போது அங்கேயும் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இதில் கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் கார்பன். ஸோ திஸ் வில் பி மோர் ஸ்டேபிள். More the charge separation, lesser the stability of a polar structure. Similar charges on adjacent atoms are highly unstable due to their electrostatic repulsion. So இங்க A வந்து நம்ம வந்து polar வந்து more less stable than non polar அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த charge separationனால. ஓகே, ஸோ சார்ஜ் செப்பரேஷன் வந்துட்டு இருக்கும். ஒன்று வந்து சார்ஜ் வந்து கிட்ட இருந்தால் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும், தூரமாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாகும். அதே மாதிரி லைக் சார்ஜஸ் வந்துட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப குறையும். ஸோ அதனால தான் நான் போலார் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். அண்ட் ஆல்சோ அட்ஜசன்ட் ஆட்டம்ஸ் வந்துட்டு அட்ஜசன்ட் ஆட்டம்ஸில் சிமிலர் சார்ஜ் இருக்குன்னா அங்கே ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். அதே மாதிரி டிஸ்சிமிலர் சார்ஜஸ் இருக்கிற ஆட்டம்ஸ் கொஞ்சம் விலகி போனால், டிஸ்டன்ஸ் அதிகமானால் அங்கேயும் ஸ்டெபிலிட்டி வில் டிக்ரீஸ். அடுத்தது மீசோமெரிக் எஃபெக்ட். மீசோமெரிக் எஃபெக்ட்ல பார்த்தோன்னா எலக்ட்ரான் பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் an unsaturated system due to the presence of a group or atom in its conjugation is called மீசோமெரிக் எஃபெக்ட். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வரைக்கும் பார்த்தது சிங்கிள் எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி தான். ரெசனன்ஸில் 2 எலக்ட்ரான்ஸு, இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ரெசனன்ஸில் இதுலேயும் கம்ப்ளீட்டாக 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து எதனாலனா the presence of a group or atom in its conjugation. ஸோ ஒரு மாலிகுலில் கான்ஜுகேஷன் இருக்குது, அதில் இருக்கிற அந்த குரூப்ஸ்னால வர எஃபெக்ட். ஓகே, ஸோ கான்ஜுகேஷன் உள்ள அந்த மாலிகுலில் ஒரு குரூப் ஆட் பண்ணுறோம், அந்த குரூப்னால வர எஃபெக்ட் தான் அந்த மீசோமெரிக் எஃபெக்ட்ன்றது. ஸோ திஸ் வில் பி த குரூப். இப்போ நம்ம பென்சீன் எடுத்துட்டோம் அப்படின்னா X அப்படின்றது இந்த மீசோமெரிக் ப்ளஸ் M குரூப்ஸ். ஸோ இது வந்து அந்த அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம். ஸோ இதில் எழுதுகிறேன், இது வந்து அந்த அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம். இது வந்து அந்த ஆட்டம் ஆர் குரூப். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்மளோட அனிலின் மாலிக்யூல். இந்த நைட்ரஜன் மேலே பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் வந்துட்டு சும்மா இருக்குது. அது சும்மா இருக்க மாட்டாமல் என்ன பண்ணுதுன்னா டீலோக்கலைஸ் ஆகுது, அது வந்து மூவ் ஆகுது.
எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிங்குக்குள்ளே நான் போய் சுற்றி வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து நிறைய ஆடி விளையாடுறதுக்கு வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வீட்டில் சும்மா இருக்க மாட்டாமல் அந்த பார்க்கில் போய் விளையாட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்குது, இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுது. அப்போது வி கெட் அ டபுள் பாண்ட் ஓவர் ஹியர். இந்த கார்பனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு டபுள் பாண்ட் வந்துட்டு வரப்போகுது. இப்போது நைட்ரஜனை பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனை சுற்றி 4 பாண்ட்ஸ் வந்துருமா? நைட்ரஜனை சுற்றி இப்போது 4 பாண்ட்ஸ் வந்துடும். இங்கே டபுள் பாண்டு, இங்கே 2, 4. ஸோ அதனால நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். மோர் தென் தேட் நைட்ரஜன் டொனேட்ஸ் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணிடுச்சுன்னா அங்கே வந்து என்ன வரணும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வரணுமா? ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே வந்துடும். இப்போது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே பாண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஸோ கார்பனை சுற்றி 5 பாண்ட் இருக்க முடியாது, அதனால இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சீசாவில் 2 பேர் தான் உட்கார முடியும், ஆனால் நான் 3 பேர் உட்காருவேன்னு வரும்போது ஒருத்தவன் எந்திரிச்சு போவானா? அந்த மாதிரி இந்த இது இங்கே வந்துடும். ஓகே, அப்போ இங்கே வரும்போது என்னாகும்? இங்கே வந்துச்சுன்னா இந்த கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வருமா? 2 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வைக்கிறேன் அப்படின்னும் போது நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ அடுத்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே டீலோக்கலைஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த கார்பனை சுற்றி 5 பாண்டு வரும். ஸோ அதனால இது இங்கே மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே இந்த கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும்போது இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடும். இங்கே அடுத்து இங்கே நெகட்டிவ் சார்ஜ், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே வரும்போது சரி ஓகே நான் என்னோடய வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே வந்துடும். அடுத்து நான் அகெயின் நைட்ரஜன் மேலே லோன் பேர். அடுத்து மறுபடியும் இது வந்து கீழே வரும், இது இங்கே இங்கே இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் இன் த கேஸ் ஆஃப் அனிலின். ஸோ எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். There is a complete displacement of conjugational pi electrons due to the influence of a group. So complete displacement இங்க வந்துட்டு partial displace ஆகல, இந்த மாதிரி நம்ம வந்து போடல partial positive partial negative அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடல, கம்ப்ளீட்டா தான் போட்டிருக்கோம். ஃபுல் நெகட்டிவ் சார்ஜ் தான் போட்டிருக்கோம், இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா டிஸ்பிளேஸ் ஆகுது. It operates only in the conjugated system and independent of distance. So இங்க வந்து டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது, இங்க வந்து டிஸ்டன்ஸ்க்கு வேலையே இல்லை. மோர் தென் தட் இது வந்துட்டு கான்ஜுகேட்டட் சிஸ்டம்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ mesomeric effect is possible only in the case of conjugated system. It has no correlation with the electronegativity. இதுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கு அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் தான் தேவை. அடுத்து மீசோமெரிக் எஃபெக்ட் வந்துட்டு 2 இருக்கு, பிளஸ் எம் மைனஸ் எம்னு சொல்லிட்டு. ஸோ பிளஸ் எம்ல பார்த்தோம்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கணும், பிளஸ் எம்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருக்கணும். புஷஸ் பை எலக்ட்ரான்ஸ் இன் டு த கான்ஜுகேஷன் சிஸ்டம். ஸோ பிளஸ் எம் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ரிங்குக்குள்ளார, அதாவது அந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டம் உள்ளார புஷ் பண்ணும். கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அதாவது இந்த அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் உள்ளார புஷ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா OH, OR, அமீன், NR, பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், தயால்ஸ், தயோஸ்டர்ஸ் அண்டு ஹாலோஜன்ஸ். அதாவது வீட்டில் இருந்து பார்க்குக்கு விளையாட போகிறாங்க. ஓகே, அடுத்து மைனஸ் எம் குரூப்னு பார்த்தோன்னா அது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருக்கணும். எலக்ட்ரான்ஸ் வந்து அது பக்கமாக இழுத்துக்க பார்க்கணும். இது வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிக்க பார்க்கணும், இது எலக்ட்ரான்ஸை அது பக்கமாக இழுத்துக்க பார்க்கணும். புல்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் த கான்ஜுகேட்டட் சிஸ்டம், அதாவது நம்மளோட கான்ஜுகேட்டட் சிஸ்டம்ல இருந்து எலக்ட்ரான்ஸை அது எடுத்துக்க பார்க்கும். இப்போ பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கில் நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அது குழந்தைங்கலாம் நிறைய விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ப்ளே ஸ்டேஷன் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல கேம்ஸ் இருக்குது, எங்கள் வீட்டில் இன்னும் நிறைய கம்ப்யூட்டர் கேம்ஸு, வீடியோ கேம்ஸு, இல்லை இன்டோர் கேம்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது எங்கள் வீட்டில், அந்த மாதிரி சொல்லி நீங்கள் அந்த பார்க்கில் இருக்கிறவங்க எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க.
இது -m. +m என்றது நீங்க போய் பார்க்ல விளையாடுறீங்க அவ்வளவுதான். ஓகே, ஸோ -mக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு NO, CN, aldehyde, esters, carboxylic acid, sulfonic acids, tertiary amine and ammonium. +m effect வந்து பார்த்தோம்னா, in this effect a group pushes pi electrons into the conjugated system. Such groups have lone pair on their first atom and are known as activating group. So இந்த பாண்ட் ஆயிருக்க கார்பனோட டைரக்டா பாண்ட் ஆயிருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல ஒரு லோன் பேர் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, அதாவது உங்களுக்கு விளையாடுற மூடு இருக்கணும், போய் கிரவுண்ட்லயோ இல்லை பார்க்லயோ விளையாடுறதுக்கான அந்த ஃபீல் இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு அந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த சிஸ்டம் தான், அனிலின் சிஸ்டம் தான். -m பார்த்தோம் அப்படின்னா, in this effect a group pull pi electrons into the conjugated system from the conjugated system. Okay, இது அது பக்கமா தான் இழுத்துக்கும். Such groups have vacant d orbitals on the first atom or multiple bond with more electronegative second atom and are known as deactivating group. So +m இருக்கிறது activating group, இது -m என்றது deactivating group ன்னு சொல்றாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ், அந்த குரூப் வந்துட்டு எலக்ட்ரான்ஸை அது பக்கமாக இழுத்துக்கும். அதாவது நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் போயிட்டு எங்கள் வீட்டில் ஸ்விம்மிங் பூல், ப்ளே ஸ்டேஷன், வீடியோ கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ், மொபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்க. அதுதான் இங்கே நடக்குது. அண்ட் இது வந்து டீஆக்டிவேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அண்ட் இந்த வேக்கன்ட் டிஆர்பிட்டல்ன்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ப்ளே ஸ்டேஷனோ ஸ்விம்மிங் பூலோ அந்த மாதிரி இதுதான். ஓகே, அதை தான் நம்ம இங்கே வேக்கன்ட் ஆர்பிட்டல்ஸ். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறனால தான் நீங்கள் வந்து கூட்டு போக முடியும், இல்லை அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க. வந்தாலுமே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. வந்தாலுமே எனக்கு போர் அடிக்குது, நான் மறுபடியும் கிரவுண்டுக்கே போகிறேன் அப்படின்ட்டு தான் போக முடியும். ஸோ இந்த வேக்கன்ட் டிஆர்பிட்டல்ன்றதை உங்கள் ஸ்விம்மிங் பூல், ப்ளே ஸ்டேஷன் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேக்கன்ட் ஆர்பிட்டல் இருக்கிறனால தான் அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அது பக்கமாக இழுத்துக்குது. எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஆல்டிஹைடு, சல்ஃபோனிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், அமைடு, சயனைடு எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து -m எஃபெக்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டம் வந்து வேக்கன்ட் d ஆர்பிட்டல் இருக்கணும், ஆர் மல்டிபிள் பாண்ட் வித் த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் செகண்ட் ஆட்டம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல வந்துட்டு வேக்கன்ட் d ஆர்பிட்டல் இல்லாத சிச்சுவேஷன்ல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஆர்பிட்டலோட அடுத்த ஆட்டத்தோட செகண்ட் ஆட்டத்தோட டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த செகண்ட் ஆட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமா இருக்கும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா வேக்கன்ட் d ஆர்பிட்டலுக்கு இது வந்து எக்ஸாம்பிள். ஸோ வேக்கன்ட் d ஆர்பிட்டலுக்கு இது எக்ஸாம்பிள். சல்ஃபரில் வந்துட்டு வேக்கன்ட் d ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ சல்ஃபோனிக் ஆசிடை வந்துட்டு நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஆர் மல்டிபிள் பாண்ட் வித் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் செகண்ட் ஆட்டம். அதாவது இப்போ உங்களோட அந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டமில் ஒரு ஆட்டம் வந்து பாண்ட் ஆயிருக்கு. அந்த ஆட்டமில் வேக்கன்ட் d ஆர்பிட்டல் இல்லை, பட் ஆனால் அதுக்கு அடுத்த ஆட்டம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமாக இருக்குது. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மல்டிபிள் பாண்ட் இருக்குது. அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது இது இருக்குது, இங்கே வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டமா. இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டமில் வேக்கன்ட் d ஆர்பிட்டல் இல்லை. அது அடுத்து இருக்கிற செகண்ட் ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a electronegative atom and it has a multiple bond. ஓகே, ஸோ மல்டிபிள் பாண்ட் இருக்கு. இதுதான் அந்த கண்டிஷன். அடுத்து ஸோ இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது பென்சோயிக் ஆசிட் தான். ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸ் அது பக்கமாக இழுத்துக்கும் போது இந்த பாண்ட் இங்கே வருது, இது இங்கே போயிடுது. அப்போ ஆக்சிஜன் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ்,
இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே, ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி இது இங்கே வரும். ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி இங்கே ஃபார்ம் ஆயிருக்க டபுள் பாண்ட் அகெயின் இங்கே வந்துடும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் அகெயின் இங்கே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் எம் வெர்சஸ் சாரி நாட் மைனஸ் எம், எனக்கு அது நெகட்டிவ் மாதிரியே தெரியுது. ஓகே, ஸோ மீசோமெரிக் எஃபெக்ட் விசஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி மீசோமெரிக் எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் தேன் இண்டக்டிவ் எஃபெக்ட். இதுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கணும், மோர் தேன் இண்டக்டிவ். இண்டக்டிவை விட மீசோமெரிக்கு நம்ம ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கணும். பட் ஆனால் இந்த கேஸ் ஆஃப் ஹாலஜன்ஸில் மட்டும் மைனஸ் ஐ வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஹாலஜன்ஸில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் கேரக்டர் அதிகமாக இருக்கிறனால அங்கே மைனஸ் ஐ தான் அதிகமாக இருக்கும் தேன் பிளஸ் எம். ஓகே, ஸோ ஹாலஜன்ஸ் ஆர் பிளஸ் எம் குரூப்ஸ், பட் இதை கம்பேர் பண்ணும்போது மைனஸ் ஐ தான் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் தான் அதிகமாக இருக்கும் ஹாலஜன்ஸ்க்கு. Differentiate these groups into plus m and minus m, so you can do it by yourself. அடுத்து applications of mesomeric effect ன்னு பார்த்தோம்னா compounds-ஓட acidity சொல்றதுக்கு இது யூஸ் ஆகுது, லைக் our inductive effect. அடுத்து acidic strength is directly proportional to minus m effect and inversely proportional to plus m effect. so acidic strength வந்துட்டு plus I minus I மாதிரி plus m minus m. so acidic strength is directly proportional to minus I and inversely proportional to plus m. so இது ரெண்டத்தை காட்டிலும் இது less acidic இருக்கு due to the presence of plus m group. அடுத்து basicity ன்னு பார்த்தனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். பிளஸ் எம் குரூப் இருந்துச்சுன்னா அங்கே பேசிசிட்டி அதிகமாகும், மைனஸ் எம் இருந்துச்சுன்னா பேசிசிட்டி கம்மியாகும். அடுத்த டாபிக் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் அ delocalization ஆஃப் sigma electrons of CH bond in conjugation with pi bond or lone pair or half filled p orbital. ஸோ வந்து இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்தது டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ், இங்கே சிக்மா. ஸோ சிக்மா எலக்ட்ரான்ஸோட டீலோக்கலைசேஷன், அதோட மொபிலிட்டினால வர எஃபெக்ட் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். இது வந்து எது கூட டீலோக்கலைசேஷன் நடக்குது அப்படின்னா பை பாண்டு, லோன் பேர் ஆர் ஹாஃப் ஃபில்டு பி ஆர்பிட்டல் இருக்கிற இந்த மாதிரி கேசஸில் இந்த டீலோக்கலைசேஷன் நடக்குது. சிக்மா பாண்ட் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிஹெச் பாண்டுக்கு நடுவில் இருக்கிறது. ஸோ சிஹெச் பாண்ட் நடுவில் உள்ள அந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகுது இன் பை பாண்ட் ஆர் லோன் பேர் ஆர் ஹாஃப் ஃபில்டு பி ஆர்பிட்டல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான கண்டிஷன் வந்துட்டு ஆல்ஃபா கார்பன் ஷுட் பி sp3 ஹைப்ரிடைஸ்ட், அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஷுட் பி ப்ரெசென்ட். இங்கே நம்ம ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது த கார்பன் தட் இஸ் அட்ஜசன்ட் டு த அல்கீன் பார்ட். ஸோ அல்கீன் பார்ட்டுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறது ஆர் கார்போகேட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு கார்பானியான் ஃப்ரீ ரேடிக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற அதாவது அட்ஜசன்ட்ல இருக்கிற கார்பனை நம்ம ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் உள்ள ஹைட்ரஜன்ஸை ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அங்கே வந்து அட்லீஸ்ட் அந்த கார்பனில் அட்லீஸ்ட் 1 ஹைட்ரஜனாலும், அதாவது அந்த ஆல்ஃபா கார்பன் மேலே ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும் கண்டிப்பாக. இட் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட், தட் இஸ் அ ஸ்டெபிலைசிங் ஒன். தி ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த எஃபெக்ட்ஸில் இதோட ஸ்ட்ரென்த் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா மீசோமெரிக் ஹாஸ் மோர் strength and then hyperconjugation and then only inductive effect. It does not operate at meta position of benzene ring. So benzene ring oda meta position la அது operate ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் சரி நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி
பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, இட் ஆப்ரேட்ஸ் ஒன்லி அட், இப்போ நெகட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இந்த பென்சீன் ரிங்ல இட் ஆப்ரேட்ஸ் ஒன்லி அட் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். இந்த ரெண்டு பொசிஷனில் தான் இது வந்து ஆப்ரேட் ஆகும், நாட் அட் மெட்டா பொசிஷன். மெட்டா பொசிஷனில் இது ஆப்ரேட் ஆகாது. சேம் லைக் இன் பாசிட்டிவ் சார்ஜ் டீலோக்கலைசேஷன் ஆல்சோ. ஆர்த்தோ பேரா, ஆர்த்தோ பேரால மட்டும்தான் நாட் அட் மெட்டா பொசிஷன். ஸோ தட் வில் பி த ரீசன் ஃபார் திஸ் condition. Okay, at the for hyperconjugation involving CH bond, C must be sp3 hybridized. So CH bond la CH bond la அந்த hyperconjugation இருக்கணும் அப்படினா, CH bond ல இருக்கிற அந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகணும், ஹைப்பர்கான்ஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னா அந்த C வந்துட்டு sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும். It is applicable for carbocation, carbanion, free radical and pi bond with a alpha hydrogen. So alpha hydrogen இருக்கிற அந்த molecules, sorry not alpha, pi bond இருக்கிற alpha molecules, ஐயோ ஏன் இந்த alpha வருது, pi bond உள்ள molecules, carbocations, carbanions and also free radicals, இங்கெல்லாம் hyperconjugation is possible. அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் கார்போகேட்டயான்ஸ்னு பார்த்தோம்னா, இப்போ CH2 இது ஒரு கார்போகேட்டயான், CH3 இருக்கு, இங்கே 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த 3 ஹைட்ரஜன்ஸில் இது வந்து ஆல்ஃபா கார்பன், இந்த 3மே ஆல்ஃபா ஹைட்ரஜன். இந்த மூணில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகிட்டா தான் வெளியில் போயிட்டு we can get a double bond over here. ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி ஸோ இந்த 3 இதில் எது வேணால் போகலாம், அப்படின்னா ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் இதுவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ திஸ் வில் பி த ஆல்ஃபா கார்பன் அண்ட் இது வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன். இப்போ இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா we get CH2 double bond CH3. this will be the product in the case. இது ஒரு H+ இருக்கும். ஓகே, ஸோ இது பிரைமரி கார்போகேட்டயானில் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், செகண்டரி கார்போகேட்டயான் இருந்துச்சுன்னா 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன், டெர்ஷரியா இருந்துச்சுன்னா 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, அடுத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸில் பார்த்தோன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதே தான். இங்கே வந்து இந்த மாதிரி பாண்ட் வந்து க்ளீவ் ஆச்சு, ஃபிஷ் ஹூக் ஆரோ அந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி க்ளீவ் ஆச்சு அப்படின்னா we get a radical over here. கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு ஃபார்ம் ஆகுமா, ஒரு H ஃப்ரீ ரேடிக்கல் வெளியில் போயிடும், ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல் வெளியில் போயிடும். ஸோ இந்த ரெண்டும் ஸோ இது ரெண்டும் ஒன்றாயிட்டு we get a bond here. ஸோ CH2 ஒரு பாண்ட் வந்துட்டு வந்துடும், ஃப்ரீ ரேடிக்கல் எலிமினேட் ஆயிடும். ஓகே, ஸோ பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், செகண்டரி இருந்துச்சுன்னா 6, டெர்ஷரி இருந்துச்சுன்னா 9. ஓகே, அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் அல்கீன்ஸ், நோ பாண்ட் ரெசனன்ஸ். பாண்ட் வந்துட்டு ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்க கூடாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான். ஸோ இட் இஸ் நாட் நோ பாண்ட் ரெசனன்ஸ். அதாவது இது வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து அல்கீன்ஸ்லன்றது பாண்ட் ரெசனன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல வரும். ஓகே, ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் அல்கைல் பென்சீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ திஸ் இஸ் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், ஆல்ஃபா கார்பன். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இது இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும், நெகட்டிவ் சார்ஜ் அடுத்த ஆர்த்தோ பொசிஷன். அடுத்து இது இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே, ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ஹியர், இது வந்து பேரா பொசிஷன், இது பேரா பொசிஷன். அடுத்து இது இங்கே வரும்போது இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே, இட் இஸ் அகெயின் ஆர்த்தோ. இந்த நெகட்டிவ் சார்ஜ் அகெயின் இந்த பாண்ட், இந்த கார்பன், இந்த 2 கார்பனுக்கு நடுவில் வரும்போது இது அகெயின் இங்கே போயிடும். ஸோ திஸ் கார்பன் கெட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ திஸ் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் in the case of alkyl benzene or இது வந்து toluene. அடுத்து கார்போகேட்டயான், ரிவர்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் ஆனயான். ஸோ ஆனயானை பொறுத்த வரைக்கும்
கார்பானியான்ஸில் ரிவர்ஸ் கான்ஜுகேஷன் இந்த CH2 CF3ல வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகணும்னு பார்த்தோம் இல்லையா, பட் அதான் இங்கே வந்து ரிவர்ஸாக இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஃப்ளூரின் வந்து அவ்வளோ ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் பண்ணிடாது. ஸோ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கேயும் ஃப்ளூரின் மாலிக்யூல் ஃப்ளூரின் வந்து F- வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் அரோமேட்டிசிட்டி. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப், ஜஸ்ட் ஒரு மறுபடியும் ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஸோ இது வந்து நாட் கம்ப்ளீட் பேசிக்ஸ். ஸோ இது ஜஸ்ட் வி ஆர் ரீடிங் அவுட் ஆர் நாட் ரீடிங் அவுட், ஜஸ்ட் ரிவைசிங் ரீகாலிங். ஓகே. ஸோ அரோமேட்டிசிட்டி அப்படின்றது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் விச் ஹாவ் டிஸ்டிங்க்ட் ஸ்மெல். ஸோ இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றதே டிஸ்டிங்க்ட் ஸ்மெல்லுக்காண்டி. ஓகே. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ சைக்ளிக்காக இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்மெல் இருக்கும். இங்கே அரோமா அப்படின்னு மீன் பண்ணுறது என்னென்னா அது ஸ்மெல்ல தான். அரோமா அப்படின்னா ஸ்மெல் or fragrance. Aromaticity conditions for aromatic structures are cyclic. It should be cyclic, planar இருக்கணும், conjugated system இருக்கணும், presence of 4n plus 2 pi electrons in the ring, Huckel's rule, where n is equal to 1 to 3. It ranges from 1 to 3. ஸோ அரோமேட்டிசிட்டியோட கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சைக்ளிக், பிளானாரிட்டி, தட் இஸ் பிளேனராக இருக்கணும், அடுத்து கான்ஜுகேட்டட் சிஸ்டம், ப்ரெசன்ஸ் ஆஃப் 4n plus 2 pi எலக்ட்ரான்ஸ் இந்த ரிங். ஸோ ஒரு ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம பென்சீன் எடுத்துட்டோம் அப்படின்னா பென்சீன், இந்த கேஸ் ஆஃப் பென்சீன் தேர் ஷுட் பி 4n plus 2 pi electrons. இந்த pi electrons அந்த நம்பர் இருக்கணும். where n is equal to 1 to 3. it ranges from 1. ஸோ 6 pi இருக்கலாம், 10 pi இருக்கலாம், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சீன் ஃபஸ்ட்டு என்னது சைக்ளிக்காக இருக்கணும். எஸ் சைக்ளிக், ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் ஒன் பிளேனாராக இருக்கணும். இட் இஸ் அ பிளேனார் ஒன், sp2 hybridized planar molecule. அடுத்து conjugated system, it involves conjugation. So it involves conjugation. அடுத்து 4n plus 2 pi electrons வந்துட்டு இருக்கணும். ஸோ எத்தனை pi electrons இங்கே 2 plus 2 4 plus 2 6. So 6 pi electrons is aromatic. So this compound is aromatic. So likewise you check it for all this 4. Next anti aromatic structures nu paatho appadina like aromatic, anti aromatic, non aromatic structures are also possible and they also exist. So அந்த இதில் ஆன்டி அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சைக்ளிக்காக இருக்கும், பிளேனாராக இருக்கும், கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருக்கும், பட் தேர் வில் பி 4n pi எலக்ட்ரான்ஸ். ஸோ ரிங்கில் 4n pi எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். அரோமேட்டிக்கு பார்த்தோன்னா 4n plus 2 pi எலக்ட்ரான்ஸ், இங்கே 2n pi எலக்ட்ரான்ஸ். சாரி 4. ஸோ இது லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். அரோமேட்டிக்கு 4n plus 2 pi electrons, anti aromatic 4n pi electrons. Okay. At the anti aromatic structures பார்த்தோம் அப்படின்னா they are unstable in nature. They are unstable, so they possess high energy. இதுக்கு இந்த மாலிகுல்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே அன்ஸ்டேபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இந்த மூணும். ஸோ இதுக்குரிய கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன, it should be cyclic. It is a cyclic molecule. planar இருக்கணும், sp2 hybridized planar. அடுத்து கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருக்கணும், கான்ஜுகேட்டட் சிஸ்டமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4n pi எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இப்போது 4n pi electrons, இது வந்து number of pi electrons பார்த்தோன்னா 4. so where n is equal to 1. hello
So this is about anti-aromatic compounds. Next, non-aromatic nu paatho appadina the compounds which are neither aromatic nor anti-aromatic. So இது வந்துட்டு aromatic கிடையாது, non anti-aromatic கிடையாது. It involves linear one, cyclic one, conjugated, non conjugated அந்த மாதிரி எல்லாமே இந்த non aromaticல வந்துரும். aromatica இல்ல அப்படின்ற compounds எல்லாமே இதுல வந்துரும். So stability order அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா aromatic is more stable and then non aromatic and then anti aromatic. So anti aromatic compounds are less stable. Okay, so நம்ம பார்த்த இந்த எஃபெக்ட்ஸ்ல எது வந்து மோர் ஸ்டேபிள், எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகம்னு பார்த்தோம்னா அரோமேட்டிசிட்டிக்கு ப்ரையாரிட்டி அதிகம், அடுத்து ரெசனன்ஸ் ஆர் எம் எஃபெக்ட், அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் தென் இண்டக்டிவ் எஃபெக்ட். So you all just read out this. So carbocations la paatho appadina stability வந்து எதுக்கு அதிகம், இது வந்து tropylium carbocations oda stability base பண்ணி. Okay, so this is third butyl, this is more stable with the 9 alpha hydrogens and then this one அடுத்து இது. So this is நம்ம வந்து மறுபடியும் ஒரு once again recap பண்ண விஷயம், இதெல்லாம் ரீகால் பண்ண இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலயே மறுபடியும் ரீகால் பண்ணது. அதாவது M எஃபெக்ட்ல இது வந்து பிளஸ் M குரூப், இது வந்து மைனஸ் M குரூப், எப்படி வந்துட்டு அனிலின்லயும் நைட்ரோபென்சிலையும் எந்த மாதிரி M எஃபெக்ட் வந்துட்டு ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ தட் இஸ் வாட். ஸோ அனிலின்ல நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நைட்ரோபென்சிலில் பார்த்தோம் அப்படின்னா due to its electronegativity, oxygenோட electronegativity-னால it pulls electron towards itself. so என்ன பண்ணுவோம்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ டபுள் பாண்ட் வந்து இங்கே வரும், இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இப்படி பாசிட்டிவ், அடுத்து அகைன் இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் திரும்ப இங்கேயே வந்துடும். ஸோ திஸ் இஸ் minus M effect in nitrobenzene. Next, organic reactions அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா organic chemistry அப்படின்னா it involves carbon and its compounds அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் வந்து என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் போகும், அதில் வர ப்ராடக்ட்ஸ் என்ன, ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி அது வந்து மெக்கானிசம் நடக்கும், இதெல்லாம் இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் வரும். So there are several types of reactions which are classified. So are classified into 4 types: substitution, addition, elimination and the rearrangement reactions. So in the substitution la பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒரு இப்போது இந்த கபடி மேட்ச், கொக்கோ மேட்ச், இல்லை கிரிக்கெட், ஃபுட்பால், இந்த மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே வந்து ஒரு சப்ஸ்டியூட் இருக்கும் இல்லையா. ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த இடத்துல இன்னொருத்தவங்கள போடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு மாலிக்யூல் இருக்குது, ஏபி அப்படின்ற ஒரு மாலிக்யூல் இருக்குது, ஏ வந்து பியோட பாண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம சீன்ற ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ணி இந்த இந்த பிக்கு பதிலாக சிஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பியோட பிளேஸில் சிஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ வி கெட் ஏசி அப்படின்ற ஒரு காம்பவுண்ட். So this is called substitution reaction. அடுத்து addition அப்படின்றது 2 different types of substrate or reactant எடுத்துட்டு just நம்ம வந்து ஆட் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். ஸோ ஏன்றது ஒரு reactant, பின்றது ஒரு reactant, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது மூலமாக we get AB அப்படின்ற ப்ராடக்ட். ஸோ this is addition reaction. and இந்த additionல பார்த்தோன்னா there are 3 types of addition.
எலக்ட்ரோஃபிலிக், நியூக்ளியோஃபிலிக் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ சப்ஸ்டிடியூஷன்லேயே அந்த மாதிரி வரும். பட் அடிஷனில் வந்துட்டு இந்த 3 டைப்ஸ் வந்துட்டு ரொம்ப மேஜராக இருக்குது. சப்ஸ்டியூஷன்லேயே இந்த இது வரும். ஸோ அடிஷனில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன். அடுத்து எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்றது பை த வேர்ட் we are going to eliminate a molecule or a group from the substrate molecule. So that is elimination. அடுத்து rearrangement. அதோட வேர்ட்லேயே ஒரு பொசிஷனை, ஒரு மாலிக்யூல் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். அந்த மாலிக்யூலேருந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதும் கிடையாது, ரிமூவ் பண்ண போகிறதும் கிடையாது. பட் ஆனால் அந்த குரூப்ஸோட பொசிஷனை மட்டும் மாற்றி வைக்கிறோம். தட் இஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். So first one is the electrophilic addition reaction. So electrophilic addition is nothing but we are going to add this electrophile with a substrate. இங்கே வந்து நம்மளோட reagent பார்த்தோன்னா அந்த electrophile. Example for this electrophilic addition is addition of bromine in alkene. So alkene வந்து நம்மளோட reactant, bromine வந்து நம்மளோட reagent அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா here bromine is the electrophile. So bromine Br+. So உங்களுக்கு அந்த டவுட் வரலாம், நம்ம bromine வந்துட்டு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், அதுக்கு எப்படி நீங்கள் ப்ளஸ் சார்ஜ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாண்டில் எலக்ட்ரான்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு bromine வந்துட்டு எடுத்துச்சு அப்படின்னா இங்கே வந்து Br- Br+ன்னு வந்துட்டு டிசோஷியேட் ஆகும். ஸோ Br+ன்னு இருக்கும். this pi bond behaves as a nucleophile and attacks this electrophile. Okay, so this pi bond behaves as a nucleophile and attacks this bromine. It forms a cyclic structure, cyclic transition state or intermediate here. Okay, so இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அப்போ it gets a positive charge. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் வரும்போது என்ன ஆகும், இங்கே ஒரு bromine மிச்சம் இருக்குல்ல, Br- இருக்குல்ல, அது வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணிடும். ஸோ இந்த பாண்ட் இப்படி க்ளீவ் ஆயிரும். அப்போ CH2Br இங்கே CH2Brன்னு இருக்கும். Okay, so this is addition of bromine in alkene. Next example, addition of HBr and alkene. So addition of HBr இதே மாதிரி தான், பட் ஒரே ஒரு கண்டிஷன், ஒவ்வொரு மாலிகூல்ஸ்க்கும் மாறும். ஓகே, ஸோ HBr அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை டிசோஷியேட் பண்ணணும். லைக் Br2 HBr வந்து டிசோஷியேட் ஆச்சு அப்படின்னா H+Br- டிசோஷியேட் ஆகும். நம்மளோட எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு இந்த H+ தான் நம்மளோட எலக்ட்ரோஃபைல். ஸோ திஸ் பை பாண்ட் அட்டாக்ஸ் திஸ் H+. ஸோ இங்கே 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே ஃபார்ம் ஆகலாம், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே ஃபார்ம் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போது ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே பாண்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே பாண்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ தேர் வில் பி 2 types of carbocations formed. 2 carbocations வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 2 பார்த்தோம்னா இப்போ ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே ஆட் ஆச்சுன்னா இதில் பாசிட்டிவ் சார்ஜ் வருமா, CH3 CH2 CH2 கார்போகேட்டன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பிரைமரி கார்போகேட்டன். And this Br- attacks this carbocation, we get CH3 CH2 CH2Br. Okay, அடுத்து இந்த கேஸில் வந்தோம் அப்படின்னா இங்கே it is a secondary carbocation. This carbocation will be attacked by this Br-, so we get CH3 CHBr CH3. ஸோ நம்மளோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்த்தோன்னா கார்போகேட்டன்ஸோட ஸ்டெபிலிட்டி பார்த்தோன்னா டெர்ஷரி இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் தென் செகண்டரி அண்ட் தென் பிரைமரி. ஓகே, ஸோ செகண்டரி வந்துட்டு மோர் ஸ்டேபிள் அப்படின்றதுனால this product will be major product and this will be minor. Okay, so first one Markovnikov rule பார்த்தோம் அப்படின்னா இதில் we are going to add H+ HBr. ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட் படி பார்த்தோம்னா நம்மளோட எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு எங்கே ஆட் ஆகணும், அந்த அல்கீன் பார்ட்டோட எந்த கார்பனில் ஆட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா the carbon with more number of hydrogen. Electrophile should be added to the carbon with more number of hydrogen.
ஹைட்ரஜன் வந்துட்டு எந்த கார்பனில் அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்மளோட எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு ஆட் ஆகணும். இப்போ இந்த 2 கார்பனையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 0 ஹைட்ரஜன்ஸ். ஸோ வந்து நம்மளோட எலக்ட்ரோஃபைல் ஷுட் பி ஆடட் ஹியர். பிஆர் வந்துட்டு இந்த கார்பனில். ஓகே, ஸோ வி கெட் CH3 CBr CH3 CH3. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்டிமார்கோனிகோ அடிஷன் ஒரு கராஷ் எஃபெக்ட், ஒரு இதை வந்து நம்ம பெராக்சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை வந்து பெராக்சைடு எஃபெக்ட்னு சொல்கிறோம்னா the reaction or the addition takes place in the presence of peroxide. ஸோ பெராக்சைடு ப்ரெசன்ஸில் நடக்கிறனால இது வந்து நம்ம பெராக்சைடு எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே என்ன நடக்கும்னா the electrophile will be added to the carbon with less number of hydrogen. Electrophile added to carbon with less number of hydrogen. Okay, this is peroxide effect. Okay, so this pi bond attacks this H plus வந்துட்டு இங்கே வந்துரும், Br minus, it attacks this carbon. Okay, so we get CH3 CH CH3 CH2 Br. ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா we are going to derive from this. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பெராக்சைட் ப்ரொடியூசர்ஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அடுத்து இது வந்துட்டு HBrஓட ரியாக்ட் பண்ணும்போது அங்கே ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன், இந்த H ஃப்ரீ ரேடிக்கலும் இதுவும் பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு அல்கீன் பார்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடும். இங்கே வந்து புரோமின் ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு மிச்சம் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட அல்கீன் பார்ட்டும் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் மூலமாக ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் அண்டர்கோ ஆகும். அப்படி ஆகும்போது we get this type of products. okay, so free radical வந்துட்டு 2 இதில் ஃபார்ம் ஆகலாம் இல்லையா. ஒன்று வந்து இந்த கார்பனில் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், இங்கே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் we get 2 types of products. One is the secondary and one is primary. So secondary will be more stable. அடுத்து this effect will not be applicable to HCl, HF and HI. In the case of only HBr it is applicable. அடுத்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு அடிஷன் ஆஃப் HCN ஆன் கீட்டோன். ஸோ கீட்டோனில் வந்துட்டு நம்ம வந்து ஹைட்ரஜன் சயனைடு வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ we are taking acetone. ஸோ அசிட்டோனில் பார்த்தோம் அப்படின்னா this will be delta positive, this carbon will be delta positive and this oxygen will be delta negative due to the difference in their electronegativity. கார்பனை விட ஆக்சிஜன் வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்றனால there will be a partial negative and a partial positive charge formation. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட HCN எடுத்துட்டோம்னா H plus CN மைனஸாக டிசோஷியேட் ஆகும். அப்படி நியூக்ளியோஃபைல்ன்றது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஸோ திஸ் சயனைட் அட்டாக்ஸ் திஸ் கார்பன். ஸோ இந்த கார்பனை வந்துட்டு அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது we get CH3C CH3CN, CN பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஆக்சிஜன் மேலே ஷிஃப்ட் ஆகிட்டு we get O நெகட்டிவ், தட் இஸ் O மைனஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த O மைனஸ் என்ன பண்ணணும்னா இந்த மிச்சம் இருக்கிற H ப்ளஸை அட்டாக் பண்ணும். ஸோ தட் yield a cyanide and hydroxyl part on this carbon. So this is called cyanohydrin. okay, ஸோ ஒரு கார்பனில் OHும் CNO இருக்கிறது நம்ம cyanohydrin அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா the atom or group of atoms is replaced by different atom or group in a molecule. ஸோ சப்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒருத்தரோட பிளேஸில் இன்னொருத்தரை சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் சப்ஸ்டியூஷன். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது based on the attacking reagent.
addition மாதிரியே substitutionலி 3 types அதே தான் electrophilic nucleophilic free radical okay so first electrophilic substitution அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா so EAS electrophilic aromatic substitution okay benzene பொறுத்த வரைக்கும் it undergoes only electrophilic reactions no nucleophilic reaction maximum it undergo electrophilic reactions so benzene ring plus electrophile gives some substitution அந்த electrophile வந்து எதுவா வேணா இருக்கலாம் positive charge உள்ள reagent எதுவா வேணா இருக்கலாம் so first வந்து halogenation of benzene so இப்போ நம்ம வந்து Cl2 எடுத்துக்கிறோம் Cl2 வந்து நம்ம அப்படியே இது கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து ப்ராடக்ட் குளோரோபென்சீன் வந்துருமா அப்படினா வராது அதுக்கு நம்ம யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் வந்து FeCl3 okay so FeCl3 is also comes in the case of electrophile attacking reagents la பாத்தீங்கன்னா electron deficient molecules electrophiles FeCl3 வரும் so here it acts as the catalyst okay it acts as the catalyst so இது என்ன பண்ணுனா இந்த FeCl3 யோட Cl2 react ஆயிட்டு we get FeCl4 minus plus Cl plus so this is the electrophile this is the required electrophile so first this pi bond as usual it behaves as a nucleophile and attacks this electrophile அப்படின்றப்ப இந்த இடத்துல ரெண்டு bond வந்துட்டு வருமா ஒன்னு குளோரினோடது ஒன்னு ஹைட்ரஜனோடது இந்த கார்பன் மேல ஒரு குளோரினோட பாண்டும் ஒரு ஹைட்ரஜனோட பாண்டும் வரும் and here there will be a formation of negative charge so that இந்த ஆக்ஸிஜன் வெளியில போயும்போது negative charge வந்து ஃபார்ம் ஆகும் so அது இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு we yield chlorobenzene and this one is called a rearrangement okay so this is called a rearrangement so not rearomatization இங்க வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளோட aromaticity வந்து லாஸ்ட் ஆயிருக்கு it becomes anti aromatic 4n pi electrons தான் இருக்கும் so இந்த ரிங்ல சொல்றேன் நான் இந்த லோன் பேர் இல்லாம இந்த லோன் பேர் வந்து இந்த ஹைட்ரஜன் போனா தான் அந்த லோன் பேரே கிரியேட் ஆகும் so இந்த ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா it is an anti aromatic molecule so this hydrogen leaves so இங்க ஒரு லோன் பேர் இருக்கும் அந்த லோன் பேர் வந்து again இங்க ஷிஃப்ட் ஆகும்போது we get chlorobenzene okay so this is called rearomatization process அடுத்து electrophilic substitution ல aromatic electrophilic substitution இதுல வந்து addition of nitro group or nitration of benzene so இங்க யூஸ் பண்றது வந்துட்டு nitrating mixture வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் which is concentrated sulfuric acid and concentrated nitric acid which are mixed together so first nitric acid யும் sulfuric acid யும் mix பண்ணோம் அப்படினா we get a mixture of weak and strong acids so இதோட acidity compare பண்ணோம் அப்படினா sulfuric acid is more stronger than nitric acid so here it behaves as a acid and this behaves as a base so acids ஓட வேலைனா it donates a proton base வந்துட்டு ஒரு proton accept பண்ணிக்கும் so அந்த மாதிரி it donates a proton or in other words it okay so இது வந்து proton வந்து donate பண்ணிட்டு it becomes H+SO இங்க வந்துட்டு H2ONO2 இந்த ஆக்ஸிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துரும் so இப்போ என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இதாகணும் காம்பன்சேட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த வாட்டர் மாலிக்யூல் வந்துட்டு வெளியில வந்துரும் so we get NO2+ okay so this NO2+ behaves as a electrophile and this pi bond attacks this electrophile so அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு rearrangement or rearomatization process நடக்கும் we get nitrobenzene அடுத்து formation of alcohol from RX so இங்க there are two types
SN1 SN2ன்னு சொல்லிட்டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் SN1 SN2ன்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் யூனிமாலிகுலர் SN1ன்றது, SN2ன்றது சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் பைமாலிகுலர். ஸோ SN1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே சேம் ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்க போகுது. RX when it is treated with potash, that is potassium hydroxide, we get ROH, ஒரு ஆல்கஹால் தான் கிடைக்க போகுது. ஆல்கைல் ஹாலைடிலேருந்து ஒரு ஆல்கஹால் ப்ளஸ் KX வந்துட்டு கிடைக்க போகுது, பொட்டாசியம் ஹாலைடு வந்துட்டு கிடைக்க போகுது. பட் திஸ் ப்ராசஸ் மேபி may undergo in different forms. இது வந்துட்டு SN1ஆகவும் இருக்கலாம் ஒரு SN2ஆகவும் இருக்கலாம். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸுமே இது வந்துட்டு போயிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு SN1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா this SN1 involves tertiary alkyl halide. ஸோ இங்கே வந்துட்டு யூஸ் ஆகிற alkyl halide பார்த்தோன்னா tertiary alkyl halideாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் ஒன்று ரெண்டு டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ tertiary alkyl halide வந்துட்டு இருக்கும். ஸோ we are adding KOH. ஸோ KOH ஆட் பண்ணும்போது இந்த நியூக்ளியோஃபைல் OH மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்துட்டு அட்டாக் பண்ணும். பட் பிஃபோர் திஸ் அட்டாக், இந்த அட்டாக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புரோமின் வந்துட்டு லீவ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த புரோமின் லீவ் ஆகிடும். அது வரைக்கும் இந்த OH வந்துட்டு வெயிட் பண்ணும். ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லெட் அஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் த இது நான் வந்து உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து ஒரு சீட்டில் வந்துட்டு உட்காந்துருக்கோம், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், சீட்டில் உட்காந்துருக்கோம். அந்த சீட்டில் மேக்ஸிமம் 3 பேர் உட்கார முடியும். பட் ஆனால் அதில் 2 பேர் தான் உட்கார முடியும். அந்த சீட்டில் பார்த்தோன்னா 2 பேர் தான் உட்கார முடியும். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன்று அந்த ஒரு பர்சன் எந்திரிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். அந்த பர்சன் எந்திரிக்க வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆர் நானும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா உட்கார்ற மாதிரி இருக்கும். இது எந்த கேஸ்னால் வெயிட் பண்ணி அவங்க எந்திரிச்சு போனதுக்கப்புறம் நான் உட்கார்றேன் அப்படின்ற கேஸு. ஸோ இந்த புரோமின் வந்துட்டு அது லீவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்மீடியட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். எப்படின்னா ஒரு கார்போகேட்டன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், டெர்ஷரி கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இந்த OH மைனஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணும். Okay, so it attacks this positive charge, then we get a tertiary alcohol. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா புரோமினோட அதே பொசிஷனில் நம்மளோட ஆல்கஹால் குரூப்பும் இருக்கும். புரோமின் எங்கே இருந்துச்சோ அதே பொசிஷனில் அதே இடத்துல OH இருக்கும். ஒருத்தவங்க எந்திரிச்சு போனால் அதே சீட்டில் நீங்கள் வந்து உட்காருவீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் retention of configuration. ஸோ இந்த இது வந்துட்டு நம்ம retention of configuration சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1. அடுத்து SN2ன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ப்ரைமரி alkyl halide வந்துட்டு யூஸ் ஆகும். ப்ரைமரி alkyl halide, அங்கே tertiary, இங்கே வந்து ப்ரைமரி alkyl halide. ஸோ இது எந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துருக்காங்க, நீங்கள் போயிட்டு நானும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. பட் எப்படின்னா 2 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீக்காக இருக்கிறவங்க சைடுனா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் போயிட்டு நீங்கள் வந்து உட்கார ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த அந்த இடத்துல இருந்து அந்த பர்சன் வந்துட்டு லீவ் ஆகலை. ஸோ அதே மாதிரி இங்கே புரோமின் வந்துட்டு லீவ் ஆகலை இன்னும். பட் ஆனால் அது லீவ் ஆகும், கண்டிப்பாக அது லீவ் ஆகும். புரோமின் இருக்கும் போதே நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து நடக்கும் ஃப்ரம் த பேக் சைடு, கார்பனோட பேக் சைட்லேருந்து அட்டாக் நடக்கும். ஸோ நான் சொன்னது எதையும் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. OHோட அட்டாக் வந்துட்டு ஃப்ரம் பேக் சைட் ஆஃப் த கார்பன். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ டிரான்சிஷன் ஸ்டேட். இது வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டும். இட் இஸ் அ பென்டாவேலண்ட் டிரான்சிஷன் ஸ்டேட்டில் வந்துட்டு நிப்பாட்டும். ஸோ இப்போது இந்த கார்பனை சுற்றி எத்தனை பாண்டு? 5 பாண்ட் வந்துடுச்சு, which is highly unstable. So this transition state is unstable in nature. அடுத்து இது கார்பன் சுற்றி 5 பாண்ட் இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த புரோமின் நான் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் 3வது ஆளாக போய் உட்காடுறீங்க. இந்த இவன் என்ன பண்ணுறான்னா இதுக்கு மேலே என்னால் இந்த இடத்துல உட்கார முடியாது ரசாமி, என்னால் எனக்கு வந்து மூச்சு அடைக்குது, என்னால் இங்கே உட்கார முடியாது, நான் எந்திரிச்சு போயிடுறேன், நீங்களே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடலாம். இதுதான் அங்கே நடக்குது.
Okay, so this bromine leaves and we get a primary alcohol. So in the primary alcohol la pathona inversion product vandu kadaikum. Inversion product nu ஏ சொல்றோம்னா இந்த bromine இருக்கிறதுக்கு opposite sideல தான் OH வருது. From the back side. ஏ வந்து இது ஃப்ரண்ட்ல அட்டாக் பண்ண முடியாது அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா இந்த bromine lone pair of electrons வந்து இருக்கும். ஓகே, சோ இந்த நெகட்டிவ் சார்ஜும் இந்த லோன் பேர்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பல் ஆகும் அப்படின்ற ரீசனால தான் இது அட்டாக்ஸ் from the back side. பட் இங்க வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா bromine வந்து வெளிய போனதுக்கு அப்புறமா தான் நமக்கு OH வருது. பட் ஆனா இங்க அப்படி கிடையாது. bromine இருக்கும்போதே தான் OH வரும். So there will be some repulsion. So அந்த ரீசனால OH வந்துட்டு from the back side it attacks. We get a pentavalent transition state which is highly unstable. So in the bromine நான் போறேன்னு சொல்லிட்டு போயிரும். We get a primary alcohol which is an inversion product. Okay. At the free radical substitution la halogenation of alkane. So this will be the first reaction in our books. நிறைய books பார்த்தோம்னா இதுதான் first reaction இருக்கும். இந்த reaction தான் இருக்கும். So methane plus Cl2 in the presence of sunlight or high temperature we get methyl chloride. So இதுக்கான mechanism பார்த்தோம் அப்படினா at high temperature or sunlight la vandu chlorine vandu cleave out homolytic cleavage vandu nadakkum chlorine molecule homolytic cleavage nadந்து we get two free radicals. Okay, two chlorine free radicals will be formed and this chlorine free radical என்ன பண்ணும் அப்படினு chlorine free radical வந்துட்டு என்ன பண்ணும்னா இந்த மெத்தில் இருக்குல்ல மெத்தில் குரூப்லயும் அது மாதிரி homolytic cleavage நடந்து it gets a methyl free radical and hydrogen free radical. methyl free radical hydrogen free radical நமக்கு கிடைக்கும். இந்த hydrogen free radical chlorine free radical ஒன்னு சேர்ந்து நமக்கு HCl வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும். அப்ப மிச்சம் ஒரே ஒரு இங்க வந்து ஒரு chlorine free radical இருக்குமா அது வந்துட்டு இந்த methyl free radical கூட கம்பைன் ஆகலாம் or இந்த மாதிரி நடக்கலாம். இந்த methyl free radical வந்துட்டு இன்னொரு chlorine ஓட ரியாக்ட் ஆச்சு அப்படினா chlorine molecule ஓட இதுவும் homolytic-ஆ cleave ஆயிட்டு chlorine free radical it two bonds and then get methyl chloride and a free radical. Okay, so this is halogenation of alkane free radical substitution. அடுத்து elimination reactions னு பார்த்தோம்னா removal of two groups or atoms from the adjacent carbon atom or of a molecule is called elimination. So இது வந்து beta elimination. So beta elimination na removal of two groups பக்கத்து கார்பன்ல இருந்து adjacent கார்பன்ல இருந்து ரிமூவ் ஆகிறது நம்ம beta elimination சொல்லுவோம். There are three eliminations. Alpha elimination from the same carbon. ஒரு நம்ம எந்த கார்பன் எடுத்துக்கறோமோ அதில இருந்தே molecule or atom வந்துட்டு eliminate ஆகிறது alpha elimination. Beta elimination from the adjacent atom. நம்ம எடுத்துக்கிற atomக்கு adjacent atomல இருந்து eliminate ஆகிறது. அடுத்து gamma elimination from alternate carbon. alternate இருக்கிற கார்பன்ல இருந்து eliminate ஆகிறது. So நம்ம வந்து beta elimination தான் maximum நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம், not alpha and gamma. இந்த eliminationலயுமே பார்த்தோம்னா there are two types. E1 that is elimination unimolecular, elimination bimolecular. So அதுல எக்ஸாம்பிள் வந்துட்டு dehydrohalogenation of RX alkyl halide dehydrohalogenation ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் ரிமூவ் பண்றோம். So that is dehydrohalogenation. It is a E1. So இங்கேயும் நம்மளுக்கு வந்துட்டு tertiary alkyl halide தான் எடுத்துக்க போறோம். SN1 ல நம்ம வந்து tertiary alkyl halide தான் எடுத்தோம், இங்கேயும் tertiary alkyl halide தான் எடுக்கிறோம். So same ஒரு alcoholic KOH நம்ம வந்து அங்க KOH here also alcoholic KOH we are taking. So இங்க என்ன நடக்கும் அப்படினு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி bromine வந்துட்டு போயிடும். SN1 ல மாதிரி இங்கேயும் bromine வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெளியில போயிடும். வெளியில போனதுக்கு அப்புறமா we get a carbocation and இந்த carbocationல இந்த மெத்தில் குரூப் இருக்குல்ல, மூணு மெத்தில் குரூப் இருக்குல்லையா, அந்த மெத்தில் குரூப்ல இருக்க ஒரு ஹைட்ரஜனை இந்த OH மைனஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ இட் எலிமினேட்ஸ் அஸ் H2O.
it eliminates as H2O and there will be a formation of negative charge on this carbon. அது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது we get a alkene here. ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா removal of atom from the adjacent carbon. ஸோ இதுதான் நம்மளோட கார்போகேட்டான் பார்ட்டு. இதிலேருந்து நம்மளுக்கு எதுவுமே எலிமினேட் ஆகலை. பக்கத்து கார்பன்லேருந்து தான் ஹைட்ரஜன் வந்துட்டு வெளியில் போகுது. எதுவுமே எலிமினேட் ஆகலை அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் OH அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எதுவுமே எலிமினேட் ஆகலை. bromine வந்து முன்னாடி வெளியில் போயிடுச்சு. ஸோ this negative charge comes here, double bond formation இங்கே நடக்கும். ஸோ CH3 C double bond CH2 CH3. ஓகே, ஸோ E2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா E2ல ப்ரைமரி அல்கைல் ஹேலைட் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சைமல்டேனியஸாக தான் இங்கே வந்து எல்லாமே நடக்கிறது. அங்கே வந்து இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுச்சு. இது வந்து இட் இஸ் அ இன்டர்மீடியட். இங்கே வந்து நம்மளுக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புரோமின் இருக்கிறதுக்கு பக்கத்து கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனை இந்த OH மைனஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணும். அட்ஜசன்ட் கார்பனில் இருக்க ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணும். அப்படியே அட்டாக் பண்ணும்போது இட் எலிமினேட்ஸ் H2O. இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ், அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ வி கெட் அ டபுள் பாண்ட் ஹியர். ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்டெப்பில் நடக்காது. பாண்ட் ஃபார்மேஷன் அண்ட் பாண்ட் ஃபிஷன் வந்துட்டு சைமல்டேனியஸாக நடக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ட்ரான்சிஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ இங்கே OH வந்து இதை அட்டாக் பண்ணி இங்கே பாண்டு ஃபார்ம் ஆக இங்கே ஒரு பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆக இந்த பாண்ட் க்ளீவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது when a molecule undergoes reorganization of atoms or groups. ரீஆர்கனைசேஷன் நம்மளோட பேர்லேயே இருக்குது. ஒரு மாலிகுலில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்துட்டு ரீஅரேஞ்ச் ஆகுது. ஒன்றுக்கு ஒன்று ஒரு அதோட பொசிஷன்ஸை மட்டும் மாற்றிக்கிறது. ஸோ இங்கே ABC அப்படின்னு இருக்கிறது ACB அப்படின்னு மாறுது. அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலில் வந்துட்டு பார்த்துருப்போம் இந்த ரியாக்ஷன். ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இந்த கார்பன் மேலே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற பாண்டு இங்கே. ஸோ என்னாகும், இந்த இடத்துல OH நீங்கள் மிச்சம் இருக்கிற பாட்டு OHன்னு வரும். இந்த பாண்ட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீவ் ஆகிட்டனால CH3 C டபுள் பாண்டோ CH3ன்னு வரும். ஸோ வி கெட் ஃபீனால் அண்ட் அசிட்டோன். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்னு பார்த்தா there are number of rearrangement reactions. நேமிங் ரியாக்ஷன்ஸ்லேயே நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் JOC, தட் இஸ் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான பேசிக் டேர்ம்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ ரெஃபர் மெயின் கோர்ஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ யூ கேன் ரெஃபர் த கிராஷ் கோர்ஸ் ஆல்சோ. ஸோ we can meet in the next class, that is we will see in the hydrocarbons. Thank you.